காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ட்ராமாவோட ஓப்பனிங்கில் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்க ஹீரோயினை ஒரு அங்கிள் கிஸ் பண்ண வரதை பார்த்தா அவள் அடிச்சுட்டு இருந்துக்கிறா. பேபி பயப்படாத, நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட், உன்னை கிஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு அவன் பக்கத்தில் வரான். ஹீரோயின் பயத்தில் அவனை காலாலேயே மிதிக்க, உன்னோட காலை இதுக்காகலாம் நீ யூஸ் பண்ணக்கூடாது, உனக்கு வேணா நான் காலையே கிஸ் பண்ணவா அப்படின்னு அவன் ரொமான்டிக்காக பேசிட்டு வர ஹீரோயின் அவனோட மெயின் பாக்ஸ்லேயே அட்டாக் பண்ணிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறா. அதே டைம் ஹீரோவுக்கு காமிச்சா ஹீரோ ஃபோனில் ஃபியான்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கான். சாரி, நான் சொல்லாமல் வந்துட்டேன், நான் ரிட்டன் கண்ட்ரிக்கு வந்தது நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா. அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, நீ இந்த கல்யாணத்துக்கு ஓடி போனேன், இனி இந்த கல்யாணம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஹீரோவும் கோவமாக சொல்கிறான். எனக்கு தெரியும் நீ கோவத்தில் இதெல்லாம் சொல்கிற, இது நம்மளோட பிஸ்னஸ் மேரேஜ், நம்ம பிஸ்னஸ்க்காக தானே பண்ணுறோம், ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வந்த பிறகு பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுட்ருக்கா. அதுக்கெல்லாம் ஒரு அவசியமும் இல்லை, இது ஜஸ்ட் பிஸ்னஸ் மேரேஜ் தானே, நான் கெஸ்ட் எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், அதில் ஷேர் ப்ரைஸில் எதுவும் அடி வாங்கிச்சுன்னா அப்புறம் நம்ம காம்பன்சேஷன் பிளானை பற்றி யோசிச்சுக்கலாம், பட் இந்த கல்யாணம் இங்கே நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கோவமாக பேசிகிட்டு இருப்பான். அந்த டைம் ஹீரோயின் அந்த அங்கிளும் அவனோட ஆட்களும் துரத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஓடி வரும்போது ஹீரோட காருக்கு முன்னாடி விழுந்துடுறா. என்னமோ உனக்கு கண்ணு தெரியாதா, வேணுக்குன்னு காருக்கு முன்னாடி விழுந்து கிடக்குற, எல்லாம் காசுக்காக தானே, எந்திரிச்சு போ அப்படின்னு ஹீரோட ஆள் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு ஹீரோ வந்து கேட்குறான். இந்த லேடி ஸ்கேம் பண்ண வந்திருக்கா, நம்மக்கிட்ட இருந்து காசு பிரிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கார் முன்னாடி விழுந்து கிடக்குறா, நம்ம காரை வச்சு இடிக்கவே இல்லை, ஆனால் எந்திரிச்சு போக சொன்னால் எந்திரிக்காமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை திட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோ அவளை பார்க்கும்போது அவள் ஷோல்டர் பக்கத்தில் ஒரு மச்சம் இருக்குது ஹார்ட்டின் ஷேப்பில், அதை பார்த்து தான் அவனுக்கு ஒரு பொண்ணோட ஞாபகம் வருது. ஸோ இது நீ தானே அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட பேச போகிறான். இப்போ இந்த சீனை அப்படியே கட் பண்ணி ரெண்டு பேரோட மேரேஜ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. ஹீரோயினோட வீட்டில் தான் அரேஞ்ச் மேரேஜாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அங்கிளுக்கு ஹீரோயினை மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஹீரோயினுக்கு இருப்போம்ல, அந்த சாங் ஒரு அங்கிள், நான் அவனை எப்படி மேரேஜ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவனோ சொல்லிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தான், உன் அப்பா ஒன்று என்னோட கையில் விட்டு போனாங்க, நான் தானே உன்னோட பொறுப்பு, அப்புறம் நான் உன்னோட ஸ்டெப் மதர், எல்லாம் நன்மைக்காக தான் பண்ணுவேன், நம்ம கம்பெனி இப்போ ஸ்டேபிளான கண்டிஷன் இல்லை, உனக்கும் நல்ல ஃப்யூச்சர் வேணும்ல, அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் மதர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னை விட்டு பார்க்குறீங்க, இதை நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயினும் கோவமாக சொல்லிகிட்டு இருப்பா. ஆன்ட்டி மேலே கோவப்படாத அப்படின்னு ஆப்பிள் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த ஆப்பிள் ஆல்ரெடி இன்ஜெக்ஷனை வேறு போட்டு வச்சுருக்காங்க. ஹீரோயின் அதை சாப்பிட்டு மயங்கிடுவா, நம்ம வேலையை பார்த்துக்கலான்னு அவங்க பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் ஹீரோயின் அதை வாங்கி சாப்பிட மாட்டா. உன் பாட்டிக்கு வேறு ஆப்ரேஷன் உடனே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கு காசு தேவை, இப்போ மட்டும் நீ சாங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா அவன் எல்லா செலவையும் பார்த்துப்பான், நம்ம கம்பெனிக்கும் 10 மில்லியனில் டீல் சைன் ஆகும், அதனால இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின்கள் விருப்பமே இல்லை. இப்போ அம்மா சிக்னல் கொடுக்க பொண்ணு ஒரு கர்ச்சிஃபை வச்சு ஹீரோயினோட வாய் கவர் பண்ணுறா. அதில் வந்து மயக்கம் இருந்தாலும் ஹீரோயினை மயக்கம் போட்டு விழும்போது தான் அவளுக்கு இந்த கல்யாண காஸ்டியூமெல்லாம் போட்டு சாங்கோட பெட்ரூம்க்கு அனுப்பியிருப்பாங்க. அங்கேருந்தா ஹீரோயின் எஸ்கேப் ஆகி ஓடி வந்திருப்பான். ஹீரோவோட சைடில் அது பிஸ்னஸ் மேரேஜ், அவன் பொண்ணை பிக்கப் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வந்தால் நீங்கள் கரெக்டான டைமுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு பொண்ணோட அம்மா அப்பா அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் பொண்ணு கூப்பிடுங்க, நல்ல நேரம் முடிய போகுது அப்படின்னு கேட்கும்போது தான், சாரி என்னோட பொண்ணு சொல்லாமல் கொள்ளாமல் ஃபாரின் போயிட்டா, இன்னும் ரிட்டர்ன் வரல, வந்ததுக்கு பிறகு இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் சைட்லேருந்து சொல்கிறாங்க. அதனால தான் ஹீரோ கோவமாக மேரேஜை கேன்சல் பண்ணியிருப்பான். இங்கே வந்து இப்போ ஹீரோயினை பார்த்ததும் அவனுக்கு சின்ன வயசு ஞாபகம் வருது. சின்ன வயசில் அவனை நிறைய பசங்க புள்ளி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பா, அதுதான் இந்த ஹீரோயின். ஸோ இப்போ அவளை பார்த்ததும் உனக்கு எதோ அடிபட்டிருக்கா, உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போட்டுமா அப்படின்ட்டு அவகிட்ட கேட்குறான். அவளும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போ அந்த அங்கிளோட ஆட்கள் வந்து அவளை பிடிங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஐயோ இவங்கக்கிட்ட மாட்டிடக்கூடாது அப்படின்னு, ஆமாம்மா எனக்கு ரொம்ப வலிக்குது, ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு காரில் ஏறி உட்காந்துக்கிறா. கை இடுப்பு எல்லாமே ரொம்ப வலிக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆக்டிங் விட்டுட்டுருப்பா. நடிச்சது போதும், கார் வந்து உங்களை இடிக்கவே இல்லை, அப்புறம் எப்படிமா அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்டதும் அவமானமாக போச்சு, இவ்வளோ நடிச்சது வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு அவளும் ஆஃப் ஆகிடுறா. உனக்கு தான் காயம் இல்லை, இனி ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியமும் இல்லைல்ல அப்படின்னு கேட்டால், ஆமாம் நான் ஹாஸ்பிட்டல்லாம் போக வேண்டாம், இங்கே எங்கேயாவது ட்ராப் பண்ணி விடுங்க, நீங்கள் காரை டெக்கரேட் பண்ணியிருக்கும்போது தெரியுது நீங்கள் கல்யாணம் பண்ண பிக்கப் பண்ண போகிறீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்டால், என் கல்யாணம் பண்ண ஓடி போயிட்டா அதனால் மேரேஜ் கேன்சல் ஆகிட்டு, அதே டைம் நீ வெட்டிங் காஸ்டியூமில் வந்திருக்க, நம்மளை ஃபேட் தான் மீட் பண்ண வச்சுருக்குன்னு நினைக்கிறேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணுறான். இது என்னடா கொடுமையாக இருக்குது, நம்ம இப்போ தான் பார்த்தோம் அதுக்குள்ளே கல்யாணத்தை பற்றி பேசுகிற, நீ என்ன ஜோக் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கொஞ்சம் கோவப்படுறா. நீ இப்போ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லனா அந்த பிளேஸில் உன்னை நிறைய பேர் தேடிட்டு இருந்தாங்க, அங்கேயே கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுவோம் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வேறு பிளாக்மெயில் பண்ணுறான். இந்த கல்யாணம் நடக்கலனா என் மான பிரச்சனை,
நம்ம ஜஸ்ட்டு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணிக்க போகிறோம், அதனால உனக்கு கண்டிஷன் தான் சொல்லு, நான் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வேறு டீல் பேசுகிறான். அதனால ஹீரோயினும் ஓகே, வீட்டுக்கு போனால் நம்மளை விற்றுருவாங்க, அதனால கல்யாணமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறா. ஸோ இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அந்த பிளேஸ்க்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ண ஹீரோயினும் அவனை கண்டுக்காமல் போகலான்னு பார்த்தா அவன் வாலண்டியராக வந்து பேசுகிறான். நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன், உன்னோட பாட்டி ட்ரீட்மெண்ட்காக நீ சாங்கிட்ட உன்னை விலை பேசி விற்றுட்டாங்கன்னு கேள்விப்பட்டனே அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். லூஸ் மாதிரி பேசாத, அப்படி எதுவும் நடக்கலை அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரியும், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன் சிஸ்டரை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு காரணம் நான் உன் ஃபேமிலி கம்பெனியை டேக் ஓவர் பண்ணணும், பவர் மட்டும் எனக்கு கிடச்சிட்டா போதும், நான் உடனே உன் சிஸ்டரை டிவோர்ஸ் பண்ணிட்டு ஒன்று நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின்ட்ட ப்ராமிஸ் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கான். நீ லூஸ் தனமாக பேசிகிட்டு இருக்காத, நீ ஒரு சீட்டர், நான் எப்பவுமே திரும்ப உங்ககிட்ட வரமாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என்ன நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் பேசுறது கேளு, போகாத போகாதான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி வம்பிழுத்துட்டு இருக்கான். அந்த டைம் ஹீரோ வந்து அவனை அடிக்க, நீ யாரடா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினு இதனோட ஹஸ்பண்ட் லூஃபங்க அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. ஹீரோயினோட நேம் ஜியாமன், அவளோட ஃபேமிலி கம்பெனி தான் ஜியா கம்பெனின்னு சொல்கிறாங்க. ஹீரோவுக்கும் அவனோட ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்கும். இங்கே எக்ஸ் பாய் ஃப்ரெண்டால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, நீ என்கிட்ட போய் சொல்கிற அப்படி தானே, இந்த மேன் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி அதை பண்ண வச்சானா, எதுனாலும் என்கிட்ட தைரியமாக சொல்லு, நான் இவனை சும்மா விட மாட்டேன், உன்னை நான் பத்திரமா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு ஹீரோ கூட சண்டை போடுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட், உடனே அவளை என்கிட்ட விட்டுரு அப்படின்னு ஹீரோவை மிரட்ட, இவன் என்ன உன் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்கும்போது, இந்த மூஞ்செல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாதா அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஸோ அவனை இப்போ ஆட்களை வச்சு அடித்து விரட்டிடுறாங்க. அடுத்து ஹீரோயினுக்கும் வீட்டுக்கு போகிறதுல விருப்பம்ல, என்னால் இப்போ என்னோடய வீட்டுக்கு போக முடியாது, என்னை உன்னோட பிளேஸ்க்கே கூப்பிட்டு போறியா அப்படின்னு ஹீரோ கூட போகிறா. அங்கே அவங்க 2 பேரும் மேரேஜ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற வரைக்கும் நான் உன்னோட எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துப்பேன், நீ ஒய்ஃபும் உன்னோட கடமை எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். கடமைன்னா அதுவுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்டால், இப்போதைக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொன்னதும் அப்போ ஓகே அப்படின்னு ஹீரோயினும் சைன் போடுறா. தேங்க்யூ மிஸ்டர் லூ அப்படின்னு அவங்ககிட்ட டாக்குமெண்ட்டை கொடுத்தா, மிஸ்டர் லூவா, இது கரெக்டான நேம் மாதிரி தெரியலையே, மற்றவங்க முன்னாடிலாம் என்ன எப்படி அட்ரஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ எப்படி கூப்பிட்றது, பாசன்னா கூப்பிடணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, பாஸா அப்படின்னு ஹீரோக்கு அந்த வேர்ட் பிடிக்கல. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் கால் வருது, இந்த கால் அட்டன் பண்ணோம் அப்படின்ட்டு ஹீரோயின் தள்ளி போய் நின்று பேசுகிறா. ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்திருக்கு, பாட்டியோட மெடிக்கல் பில் ஆல்ரெடி அவுட்ஸ்டாண்டிங் பில்லே 1 மில்லியன் இருக்குது, அமௌண்ட்டை செட்டில் பண்ணலன்னா ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டு ஹீரோயினுக்கு வருத்தமாக இருக்குது. நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடாதீங்க, நான் சீக்கிரமே பே பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்னாச்சு வந்து சாப்பிடு அப்படின்னு டைனிங் டேபிளில் உட்காந்தா ஹீரோயின் ஒரு வாய் கூட எடுத்து வைக்கல, அதே திங்க் பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோவுக்கு சின்ன வயசில் அவங்க 2 பேரும் மீட்டப் பண்ணது அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும். பட் ஹீரோயின் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு சொல்லவும் மனசு இல்லை. உனக்கு என்னாச்சு, ஏன் அப்செட்டாக இருக்க, உனக்கு சாப்பாடு எதுவும் பிடிக்கலையா அப்படின்னு கேட்டால், அவளை எனக்கு சாப்பிட்ற மூடே இல்லை, இந்த என்விரான்மெண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உனக்கு ஒரு ரிவார்டு வேணும்னா நீ எதாவது பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கான்ட்ராக்ட் மேரேஜை பற்றி சொல்கிறான். இல்லை எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னு உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறா. அவனும் என்னாச்சு ஏன் அழுற அப்படின்னு கேட்டு இப்போ கையை பிடிச்சி அழுறா. ஹீரோவுக்கும் அவளை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுறேன்னு தெரில. நான் அழக்கூடாது, நான் இதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவளே பேசிட்டு எங்கேயே கிளம்பி போகிறா. பார்த்தா பாரில் வந்து நிற்கிறா. அவளுக்கு கொடுத்த ட்ரெஸ் அவளுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதை தான் கண்டிப்பாக போடணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கா. ஆமாம், இங்கே நிறைய பெரிய பெரிய பாஸ்லாம் வருவாங்க, இல்லை அவங்கள நீ சந்தோஷப்படுத்தினா உனக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும், உனக்கு காசு தேவை இருக்குல்ல, அதனால ஒழுங்காக வேலையை பாரு அப்படின்னு ரூம்குள்ளே தள்ளி விட்டுறாங்க. உள்ளே நிற்கிறது யாருன்னு பார்த்தா அந்த அங்கிளு. ஐயோ இவங்கிட்டே மாட்டணும் அப்படின்னு ஹீரோயின் ஓடலான்னு பார்க்குறா. ஜாங்கு, என் ஒய்ஃப் வந்துட்டியா, அன்றைக்கி நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன், இன்றைக்கி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபன் பண்ணலாம் அப்படின்னு அவன் கையை பிடிச்சி இழுத்து உள்ளே இழுத்துக்கிட்டு இருக்கான். அவன் ஹீரோயின்கிட்ட ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்க்க ஹீரோ வந்து அவனை அடிச்சிடுறான். என்ன நடக்குது, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறியா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கோவப்பட்டா, இதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் இங்கே வந்ததுன்னு சொன்னால் நீ நம்புவியா அப்படின்னு அவள் கேட்டுட்ருக்கா. நான் அதை பற்றி கேட்கல, என்ன ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு தன்னோட கோட்டை கொடுத்து கவர் பண்ணுறான். இங்கே நான் பார்ட்டி மோட்டுக்காக வந்தேன், அவங்க தான் இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்கா. என்ன இங்கே அடித்து போட்டு என்ன கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவனும் கோவத்தில் பாட்டில் எடுத்துகிட்டு அடிக்க போகிறான். அது ஹீரோ மேலே பட்டுருது. நான் யார் தெரியுமா, நான் தான் சாங் கம்பெனியோட பாஸு, நீ என்னையே அஃபெண்ட் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோட அசிஸ்டரும், நீ யார்கிட்ட வம்ப் பண்ணியிருக்க தெரியுதா, லூ ஃபெங்கிட்ட வம்ப் பண்ணியிருக்க அப்படின்னதும், ஐயோ மிஸ்டர் லூவா, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவன் சாரி கேட்டுட்ருக்கான். அதெல்லாம் முடியாது அப்படின்னு அவன் ஒரு பாட்டில் தானே அடித்தான், இப்போ ஒரு பாக்ஸ் நிறைய பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு
நான் இந்த ரூமுக்கு வந்ததுலேருந்து அவன் எத்தனை வேர்ட்ஸ் பேசினா அப்படின்னு கேட்டால் 67 கரெக்டாக கவுண்ட் பண்ணி சொல்கிறாங்க. அத்தனை பாட்டிலே இப்போ அவன் மண்டையிலே போட்டு உடைக்கணும் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டு வெளியே ஹீரோயினை கூப்பிட்டு வரான். ஹீரோயின்கிட்ட இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்க வந்தா அவளும் எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு நிற்கிறா. சரி அப்போ நீ சொல்ல வேண்டாம், இந்த கார்டை வச்சுக்கோ, உனக்கு காசு தேவைப்படுதுன்னா இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கார்டை கொடுக்குறான். என்ன நீ என்கிட்ட கேரிங்காக நடந்துக்கிற, நம்ம ஜஸ்ட்டு மீட் பண்ணி 2 days தானே ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு என்ன 2 days தெரிஞ்சாலும் நீ இப்போ என்னோடய ஒய்ஃபில் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அப்போது உன்னோட ஒய்ஃபாக இருந்தால் இந்த காசை உனக்கு ரீபே பண்ண தேவையில்லை அப்படி தானே அப்படின்னு கேட்டால் அவனும் ஆமாம் என்னோட ரியல் ஒய்ஃபாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண வரான். ஏய் நீ என்ன விளையாடுறியா அப்படின்னு ஹீரோயின் தள்ளி போக நான் ரியலாக தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு மறுபடியும் கிஸ் பண்ண போகிறான். இந்த டைம் அவனோட தாத்தா கிட்டேருந்து கால் வருது. தாத்தா கால் பண்ணி உனக்கு கல்யாணம் மேட்டர்ன்ட்டு வந்து மறைச்சிட்டு பார்த்தியா அப்படின்னு உடனே மருமகளை கூப்பிட்டு வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின்ட்டே அதை சொல்ல இப்போவே போகணுமா, இந்த காஸ்டியூமில் எப்படி வந்து உங்கள் தாத்தாவை பார்க்குறது, எல்லாம் அவசரமாக நடக்குதே அப்படின்னு ஹீரோயின் பயப்படுறா. அதுக்கு தான் நான் இருக்கேன்ல, நான் ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு ஹீரோயினை ட்ரெஸ்அப்லாம் பண்ணி இப்போ தாத்தாவோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா பேரனுக்காக வெயிட் பண்ணி தாத்தா தூங்கி தூங்கி விழுந்துட்டுருக்காங்க. அதை பார்த்து 2 பேரும் சிரிக்கிட்டாங்க. தாத்தாவுக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை விட இவ அழகாக இருக்கா, எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு தாத்தா கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க. சரி தாத்தா கொஞ்சம் கையை விடுறீங்களா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா நான் உன் தாத்தா, நான் கூட உன் ஒய்ஃபை டச் பண்ணக்கூடாதா, என்ன பொசிட்டிவா அப்படிங்கிற மாதிரி தாத்தா கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, டைம் ஆயிடுச்சுல, நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம், 800 நாள் வந்து மீட் பண்ண வரோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அதெல்லாம் முடியாது, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்காக ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், எனக்கு இன்னும் 1 monthல கொள்ளு பேர குழந்தை வேணும் அப்படின்னு தாத்தா கேட்குறாங்க. தாத்தா இது உங்களுக்கே அநியாயமாக இல்லை, 1 monthலையா, இது ரொம்ப ஃபாஸ்ட் இல்லையா அப்படின்னு கேட்டால் உனக்கு அது ஃபாஸ்ட்டாக தரலாம், பட் எனக்கு டைம் கிடையாது, எனக்கு வயசாயிடுச்சுல, அதனால் எனக்கு சீக்கிரம் கொள்ளு பேர குழந்தை வேணும் அப்படின்னு 2 பேரையும் ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ணுறாங்க. தாத்தா தாத்தா கதவு தரங்க அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். தாத்தாவை நான் ரூமுக்கு சவுண்ட் ப்ரூஃப்லாம் பண்ணிட்டேன், அதனால கவலை இல்லாமல் என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயினும் நீ கத்துறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்ல இப்போ அவகிட்ட போயிட்டு அப்போ என்ன நம்ம ரியல் கப்பல் ஆகலாமா அப்படின்னு அவளும் போய் டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் ஏன் இவ்வளோ க்ளோஸாக வரான் அப்படின்னு அவளுக்கு பயமாக இருக்குது. ஆல்ரெடி சொன்னது தான், நீ என்னோடய ரியல் ஒய்ஃபாக இருந்தால் நீ அமௌண்ட்டெல்லாம் ரீபே பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்ல நான் என்னோடய பாடியெல்லாம் அதுக்காக செல் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணுறா. அப்போ ஓகே உன்னோட விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் குளிக்க போகிறான். ஆனால் இங்கே உள்ள ஹீரோயினுக்கு ஹீரோ வந்து என்னமோ அவளை செடியூஸ் பண்ணுற மாதிரியே ட்ரீம் வேர்ல்டில் இருக்கா. செடியூஸ் பண்ணி பக்கத்தில் இருந்து கிஸ் பண்ணுற மாதிரியே அவளுக்கு தோணுது. பார்த்தா ஹீரோ அப்போ தான் குளிச்சுட்டே வரான். ஐயோ என்ன இது, இந்த மாதிரிலாம் நான் பகல் கனவு கண்டுட்ருக்கேன் அப்படின்னு அவள் எம்ப்ரெஸ் ஆகிட்டு அங்கேருந்து ஓடுறா. அப்போவும் கால் ஸ்லிப் ஆகி ஹீரோவோட கையிலே விழுறா. என்ன பார்த்துட்ருக்கேன், நான் கிஸ் பண்ணுவேன்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்டால் ஹீரோயினும் ஸ்டன் ஆகிட்டு மறுபடியும் இல்லை. இப்போ 2 பேருமே கிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் அவசரமாக பாத்ரூம்குள்ளே போயிட்டு ஐயோ கிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. வெளியே வந்தால் இப்போ 2 பேரும் பிளான் போட்டுட்ருக்காங்க. என்னதான் தாத்தா இப்படி உள்ளே தள்ளி கதவை சாத்தியிருந்தாலும் நமக்கு இன்னும் சாப்பாடு கொடுக்கல, அதனால் சாப்பாடு கொடுக்க யாராவது வருவாங்க, நம்ம அவங்கள தள்ளிட்டு வெளியே ஓடிடலாம் அப்படின்னு பிளானை போட்டுட்ருக்காங்க. பட் அங்கே என்னடானா சாப்பாடு கொண்டு வந்தாங்க, சாப்பாடு பிளேட்டை உள்ளே தள்ளிட்டு டக்குன்னு கதவை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னடா இது, உங்கள் தாத்தா எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருப்பாங்க போலையே அப்படின்னு பசிக்குது, சாப்பிடவாது செய்யலாம் அப்படின்னு 2 பேரும் சிக்கனை போட்டு நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சப்பறம் தான் என்ன இது ஹாட்டாக இருக்குது, இங்கே என்ன சாப்பாடு கூலிங்காக இருக்கணும், ரூமை ஹீட் பண்ணிட்டாங்களா என்ன, ஹீட்டர் எதுவும் இருக்கா அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிகிட்டு இருக்கா. இங்கே ஹீரோக்கும் ரொம்ப ஹாட்டாக ஃபீல் ஆகுது. ஐயோ யங் மாஸ்டர் மயங்கி விழ போகிறாங்க, யாராவது வாங்க வாங்கன்னு ஹீரோயின் கத்துறா. என்னம்மா நீ இப்படி இருக்க, உனக்கு என்னமா புரியல, சாப்பாடில் மெடிசன் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதான் ஹாட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஓ அதனால தான் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா இங்கே ஹீரோவாலையும் எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ ஹீரோயின் பக்கத்தில் க்ளோஸாக போயிட்டுருக்கான். அவளும் பயந்து போயிட்டு இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீயும் இந்த சாப்பாடு சாப்பிட்டதானே, ஆனால் நான் மட்டும் சஃபர் ஆகிட்டு இருக்கேன், உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு ஹீரோ வேறு டவுட் கேட்குறான். அதுக்கு காரணம் என்னென்னா இதே மாதிரி சுச்சுவேஷன் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னா அதனால என் பாடியில் ஆல்ரெடி ஆன்டிடோட் இருக்குது, அதனால எனக்கு அந்தளவுக்கு சஃபரிங்ஸ் இல்லை அப்படின்னு ஹீரோயினை எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இங்கே ஹீரோவில் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு போனால் அவள் வேறு நோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி நான் உங்கள்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொன்னாலும் அவனால் முடியல. மறுபடியும் ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணுறா. சரி ஓகே இதை நானே டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்ரூம்குள்ளே போகிறான். என்ன இவனே டீல் பண்ணுறானா,
ஐயோ என் பெர்வெட் மைண்ட் வர வேற இல்லாமல் திங்க் பண்ணுதே அப்படின்னு அவள் தள்ள அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ 2 மணி நேரமாக ஐஸ் வாட்டர்லேயே குளிச்சுட்டு வந்ததுனால அவனுக்கு இப்போ குளிர் ஜுரம் வந்துருச்சு. அவன் பெட்ஷீட்லாம் போத்திட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து என்னாச்சுன்னு கேட்டா 2 மணி நேரமாக தண்ணிக்குள்ளே உட்காந்துட்டு வந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னதும் ஐயோ பாவம். சரி இப்போவாது ஓகே வச்சான்னு பார்த்தா அப்போ அவனுக்கு எதுவும் சரியாகலை. நான் ஒன்று தான் டிபெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் போல அப்படின்னு ஹீரோயின் கிட்ட மறுபடியும் நெருங்க பார்க்குறான். இது சரிப்பட்டு வராது அப்படின்னு மண்டையாலே ஒரு கிக் கொடுக்க இப்போ அவன் தலைவலிக்குதுன்னு கீழே விழ ஐயோ உண்மையாகவே எங்கள் மாஸ்டர் விழுந்துட்டாங்க, அவங்க மயக்கம் போட்டாங்க அப்படின்னு கத்தி கூப்பாடு போடுறா. ஆட்களே இப்போ ஓடி வராங்க. ஸோ ஹீரோவும் அதே மாதிரி ஆக்டிங்கை மெயின்டைன் பண்ணுறான். எங்கள் தாத்தா வந்து பார்த்துட்டு சுத்த யூஸ்லெஸ்ஸாக இருப்பான் போலையே அப்படின்னு அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோயினோட சிஸ்டரும் வந்திருக்கா. அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாம். அம்மா அவளை திட்டிகிட்டு இருக்காங்க. என்னதான் அவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகியிருந்தாலும் மேரேஜ் ஆகலைல்ல, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. எனக்கே இந்த ப்ரெக்னன்சி பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவளும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இனி என்ன பண்ணுறது, சீக்கிரமே வெட்டிங் டேட்டை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. அம்மா எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கலம்மா, நான் ஜஸ்ட்டு ஹீரோயின்ட்ட ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவளோட பாய் ஃப்ரெண்டை செடியூஸ் பண்ணேன். இப்போ பார்த்தா எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல. என்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் லூ மாதிரி ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸான ஆளாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவள் கம்ப்ளைண்ட் பண்ணுறா. ஹீரோயினுக்கு மட்டும் லக்கியாக மிஸ்டர் லூவை மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிறது அவளுக்கு வைத்திருச்சலாக இருக்குது. டாக்டர் ஹீரோ செக் பண்ணிட்டு மேஜர் ப்ராப்ளம் எதுவும் இல்லை, 2 நாள் ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. நீ என்ன ஃபூலா, 2 மணி நேரம் பச்சை தண்ணிக்குள்ளே உட்காந்து உனக்கு உடம்பு சரியில்லாமல் போகாதுன்னு ஒன்று தெரியாது அப்படின்னு ஹீரோயின் வேறு திட்டிகிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் யார் காரணம், நீ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணியிருந்தா இதெல்லாம் வந்திருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் பதிலுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். வெளியே வந்தால் தங்கச்சி அவளை பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டால் இங்கே நாய்க்குள்ள அதிகமாகி போச்சு அப்படின்னு ஹீரோயினும் ரூடாக பேசிட்டு போகிறா. அப்புறம் தான் ஹீரோவில் இருக்கிறத பார்த்துட்டு அம்மா என் குழந்தையோட அப்பாவை சேஞ்ச் பண்ணால் எப்படி இருக்கும், மிஸ்டர் லூ என் குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவர் பிளானை போடுறா. அதுக்காக ஹீரோ கொடுக்குற மாத்திரையை சேஞ்ச் பண்ணி வைக்கிறா. ஹீரோ மெடிசன் எடுத்துக்கிட்டதுமே இப்போ அவளும் ஹீரோ மீட் பண்ணுவாரா. பிரதரின்லா எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேச வந்தா நீ யார், உன்னை நான் பார்த்ததே கிடையாதே அப்படின்னு அவன் கொஞ்சம் ரூடாக பேசுகிறான். நீங்கள் என்னை பார்க்க வந்திருக்கலாம், நான் தான் உங்கள் ஒய்ஃபோட சிஸ்டர், உங்கள் ஒய்ஃப் ஃபேமிலி தானா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்துட்ருக்கா. என்ன மெடிசன் இந்த டைமுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கணுமே, உங்களுக்கு பாடிலாம் டயர்டாக இருக்கும், நான் வேணால் மசாஜ் பண்ணி விடவா அப்படிலாம் கேட்டுட்ருக்கா. ஹீரோக்கும் அவளோட அப்பியரன்ஸு அவள் பண்ணுற பிஹேவியர் எதுவுமே பிடிக்கல. ஹீரோயினும் சடனாக அங்கே வந்து நிற்கிறா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு தங்கச்சிட்ட கேட்டால் பிரதரின்லாக்கு உடம்புலாம் வலிக்குது, அவங்களுக்கு நீட்ஸ் இருக்குது, அதை என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவள் ஹீரோயின்ட்டே அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கா. ஓ மூஞ்சி ஒழுங்காக பார்த்துருக்கியா, நீ காஸ்ட்யூம் என்ன காஸ்ட்யூம் போட்டிருக்க, பெட்ஷீட்டை போத்திட்டு வந்திருக்க, உன் மூஞ்சி பார்த்தா டாய்லெட் மாதிரி இருக்குது அப்படின்னு அவள் திட்டிக்கிட்டு இருக்கா. எப்போ பார்த்தாலும் நீ என்னை இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவள் சண்டைக்கு வந்தா ஹீரோயினும் பதிலுக்கு பதில் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கா. ஹீரோவும் அதெல்லாம் பார்த்துட்டு சூப்பர் சூப்பர் அப்படின்னு கிளாப் பண்ண என்னை இரிட்டேட் பண்ண உனக்கு இதே மாதிரி தான் அடிதான் விழும் பார்த்துக்கோ அப்படின்னு ஹீரோ வேறு மிரட்டிகிட்டு இருக்கா. இப்போ அடுத்து அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு வாயை திறக்க வாய்க்குள்ளேயே மெடிசனை போட்டு அமுக்குறா. ஏய் வாய்க்குள்ளே என்ன போட்ட அப்படின்னு தங்கச்சி ஷாக்கானா, நீ என்ன மெடிசனை ஹீரோ கொடுக்கலான்னு பார்த்தியோ அந்த மெடிசனை தான் வாய்க்குள்ளே போட்டேன் அப்படின்னதும் அதை இதுக்கு என்னோட வாயில் போட்டேன் அப்படின்னு வாமிட் பண்ணுறதுக்காக அவன் அங்கேருந்து ஓடுறா. ஹீரோவுக்கு இதெல்லாம் ஃபன்னியாக இருக்குது, சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நீ ஒரு குட் பர்சனே கிடையாது, ஃபஸ்ட்டு உன்னோட தாத்தா உனக்கு மெடிசன் கொடுத்தாங்க, இப்போ என் தங்கச்சியும் அதே வேலையை தான் பார்த்துட்ருக்க, நீ எப்படி தான் உனக்கு கேர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோவுக்கு வேறு வார்னிங் கொடுத்துட்ருக்கா. இனியாவது கேர்ஃபுல்லாக இரு, எப்போவுமே உன்னோட ஒய்ஃப் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, அதனால டியர் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்ல இங்கே ஹீரோயின் தானா என்ன நீ ஜெலஸ் ஆகிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நம்ம ரிலேஷன்ஷிப்பில் ஜெலஸ் ஆகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு அவள் கேட்டால் இல்லை நீ பேசும்போது என் ஹஸ்பண்ட்னு கூப்பிட்டியா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சியா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அது ஜஸ்ட்டு ஃப்ளோவில் வந்திருக்கோம் அப்படின்னு ஹீரோ வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறா. எங்கள் ஹீரோக்கும் நான் பழைய இன்சிடென்ட் சொன்னால் அவளுக்கு என்ன ஞாபகம் இருக்குமா அப்படின்னு அதை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். வெளியே வந்து தங்கச்சி ஃபியான்ஸிட்ட போயிட்டு உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தியா, அவள் என்ன புள்ளி பண்ணிட்டா அப்படின்னு அங்கே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த மாதிரி பொண்ணு கிடையாதே அப்படின்னு சொன்னால் நீ என் கூட இருந்துட்டு என் சிஸ்டருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவியா அப்படின்னா அவங்க கூட சண்டை போட்டுட்ருக்கா. சாரி என்னை மன்னிச்சிரு, பட் அவள் இப்போ மிஸ்டர் லூ கூட இருக்கா, மிஸ்டர் லூவோட இன்ஃப்ளூயன்ஸ் முன்னாடி நான் அவளை என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல அதுக்கு நான் சொல்கிறத மட்டும் பண்ணு அப்படின்னு சிஸ்டரே பிளானை போட்டு கொடுக்குறா. அதுபடி இப்போ ஹீரோயின்ட்ட வந்து பிரச்சனை பண்ணுறான். உனக்கு கொஞ்சமாவது என்கிட்ட கில்ட்டி ஃபீலிங் இருந்தால் எனக்காக நீ இந்த காம்படிஷன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். உனக்கு மூளை இருக்கா இல்லையா, நீ என்ன சீட் பண்ண, இதில் எனக்கு எதுக்கு உன் மேலே கில்ட்டி ஃபீலிங் வேணும் அப்படின்னு கேட்டால்
இப்போ அவங்க லவ்வர்ஸாக இருக்கும்போது ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்கல்ல, அதை காமிச்சிட்டு இதை நான் மிஸ்டர் லூக்கு அனுப்பிடுவேன். அப்புறம் உன்னோட ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும்? அவன் அதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே மாட்டான். அதனால நான் சொல்கிறத நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்டு மிஸ்பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ அங்கே வந்ததும் அவங்ககிட்டயே ஃபோட்டோ காமிச்சா, இதை வச்சு நீ என்ன ப்ரூவ் பண்ண போகிற? இன்னொரு டைம் ஹீரோயின் பக்கத்தில் வந்த அப்புறம் நீ இந்த சிட்டிலே இருக்க முடியாது அப்படின்னு அவனை விரட்டி விட்டுறான். ஹீரோயினும் இப்போ தேங்க்யூ மிஸ்டர் லூ அப்படின்னு சொல்ல, தேங்க்யூலாம் எதுக்கு? இது ஒரு ஹஸ்பண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்புறம் நான் உனக்கு கிரேட் ஃபேவர் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த மிஸ்டர் லூன்னு கூப்பிட்றத விட ஹஸ்பண்ட் கூப்பிட்டு தான் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அடுத்து ஹீரோயினுக்கு டிசைனர் ஆகணுங்கிற ஆசை இருக்கும். ஸோ அதுக்காக என் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறியா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்ருக்கான். உனக்கு எப்படி என்னோட டிசைனர் ஆசைலாம் தெரியும் அப்படின்னு கேட்டால், அவனும் அதுக்கு நீ ஜாப் தேடும்போது பேசிகிட்டு இருந்தேன் அதுதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ உன்னோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நான் வேலைக்கு எடுக்கிறேன்னு சொல்கிறேன், அதனால் எனக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் அங்கே வந்தால் நீ டெய்லி நான் சைட் அடிப்ப அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறேன். உனக்கு ரொம்ப அந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுன்னா நீ வேணால் இன்டர்ன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு அது இப்போ ஓகேவா தெரியுது. அதனால கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறா. அங்கே போனது ஒரு பொண்ணு அவளை வெல்கம் பண்ணி நீங்கள் தான் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்க இன்டர்ன் அப்படின்னா அங்கே உள்ள ஒர்க்கை பற்றி பேசிகிட்டு இருப்பான். அப்போ அவங்களோட ஹெட் வரா. ஹெட்டோட நேம் சென்வே. அவளை பார்த்தது ஹீரோயினுக்கு இவளை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. பக்கத்தில் வந்து அந்த பொண்ணு பேசும்போது தான் தெரியுது 2 பேரும் ஒரே காலேஜில் படிச்சிருக்காங்க. ஹீரோயினும் சாரி எனக்கு அந்தளவுக்கு மெமரி இல்லை, பட் உன்னை எங்கேயும் பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஆமாம் உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? உன்னோட மைண்ட் ஃபுல்லாக மற்ற மென்னை எப்படி செடியூஸ் பண்ணலான்னு தான் ஓடிட்டுருக்கோம். அப்புறம் எப்படி எல்லாம் கவனிச்சிருக்க போகிற? அப்புறம் நீ இங்கே இன்டர்னட் ஸ்டார்ட் பண்ணியிருக்க, உன்னோட பேசிக் வேலையெல்லாம் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடு அப்படின்னு அவள் சொல்கிறா. பேசிக் ஒர்க்கா என்ன அப்படின்னு கேட்டால், ஜஸ்ட்டு இன்டர்னட் ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லாருமே இந்த காஃபி டீ வாங்கி கொடுக்குற வேலை எடுப்படி வேலையை தான் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி ஹீரோயினையும் பண்ண சொல்லிகிட்டு இருக்காங்க. குரூப் பி எல்லோரும் மீட்டிங்க்கு அசம்பிள் ஆகுங்க, அப்புறம் ஹீரோயின் போயிட்டு காஃபி வாங்கிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை மட்டும் அனுப்பி விட்றாங்க. ஹீரோயினு இந்த வேலைக்கெல்லாம் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் போவா. போயிட்டு வெறும் கையோட ரிட்டர்ன் வரா. காஃபி ஷாப் மூடிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. உன்னால் ஒரு காஃபி கூட வாங்கிட்டு வர முடியல, உனக்கு எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து ஒர்க் பண்ண வைக்கிறது? அப்புறம் உன்னால் இந்த டிசைனிங் காம்படிஷன்லாம் கலந்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹெட் சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் அதுக்கு மட்டும் நோ சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் கேட்குறா. அப்போ உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன், இந்த பேப்பர்ஸ் எல்லாமே ரொம்பவே முக்கியம், 30 மினிட்ஸில் நீ இதை சென்ட் பண்ணணும். கரெக்டான டைமுக்கு சென்ட் பண்ணால் உனக்கு நான் சான்ஸ் கொடுக்குறேன். அதே இது லேட் ஆச்சுன்னா கம்பெனிக்கு இதனால் பெரிய நஷ்டம், அப்புறம் நீ தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க, அவளும் அவசர அவசரமாக அந்த பிளேஸ்க்கு போயிட்டு தான் அங்கே பார்க்குறது சாங் கம்பெனி. டோரை நாக் பண்ணும்போது உள்ள ஒரு லேடி வாய்ஸ் தான் கேட்குது. ஸோ இது நான் தான் கோஇன்சிடென்ஸ் தான் நினச்சிட்டு இருக்கேன் போல் அப்படின்ட்டு ஹீரோயின் தைரியமாக உள்ள போகிறா. அங்கே உள்ள லேடி ஹீரோயினை பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. உங்களுக்கு என்ன ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு கேட்டால், அவளை வந்து படிச்சுட்டு நீ என் ஹஸ்பண்டை செடியூஸ் பண்ண பார்த்து தானே அப்படின்னு ஹீரோயின் திட்டிகிட்டு இருக்காங்க. யார் உங்களோட ஹஸ்பண்ட்? நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என்ன உனக்கு தெரியாமல் இருக்கலாம், நான் தான் சாங்கோட ஒய்ஃப். எங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகியிருந்தாலும் நான் வீட்டை விட்டுலாம் வெளியே போகலை, இன்னும் நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம். அப்புறம் நீ என் ஹஸ்பண்டை செடியூஸ் பண்ண பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் அவன் உன்னை மீட் பண்ணிட்டு வரும்போது மூஞ்சி ஃபுல்லாக காயமாக இருந்தது, அதுக்கு நீ தானே காரணம், அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் நீ இன்றைக்கி வாங்க போகிற அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் தான் அவனோட தப்பு, அவன் தான் என்னை அப்ரோச் பண்ணான் அப்படின்னு சொல்கிறா. இன்னும் நீ உன்னோட தப்பை ஒத்துக்கவே மாட்டியா அப்படின்னு இப்போ செக்யூரிட்டியை கூப்பிட்றா. ஹீரோயினும் நான் மிஸ்டர் லூவோட கம்பெனிலேருந்து வந்திருக்கேன், அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ், என்ன நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே இங்கே ஷாக் கொடுத்தது ஹீரோயின் மயங்கிடுறா. இவன் உங்களோட ரிவார்ட், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயினை அவங்க பக்கம் விட்டுடுறா. இப்போது ஹீரோயினை இழுத்துட்டு போயிட்டு நமக்கு இன்றைக்கி செம்ம ட்ரீட் தான்டா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒருத்தனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், இது தப்பு தானே, மாட்டிக்கிட்டே என்ன ஆகுறது அப்படின்னா, டேய் இது நமக்கு கொடுத்துருக்காங்க, நமக்கான ரிவார்ட், நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஹீரோனை அப்ரோச் பண்ண போகிறாங்க. அவளும் பக்கத்தில் வராதிங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்து ஹீரோயின் கையிலே ஒரு கம்பி கிடைக்க, இப்போ அதை வச்சு 2 பேருக்கும் செம்மையாக அடி விழுது. ஸோ வலி தாங்க முடியாமல் 2 பேரும் ஓடி போகிறாங்க. போகும்போது டோரையும் லாக் பண்ணிட்டாங்க. அவள் இவ்வளோ கோவக்காரியாக இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி வழியில் கத்திக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு இல்லாமல் பட்னியாக கிடந்தா அவளுக்கு எப்படி எனர்ஜி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் அவளை அங்கேயே லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினை தேட ஆரம்பிக்கிறான். ஆஃபீஸில் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கண்ணாடி போட்ட பொண்ணு ஹீரோயின்ட்ட பேசியிருந்துருப்பாள். அவளும் பாஸ் என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், அவன் இப்போ ஹீரோயினை பற்றி கேட்குறான். நீங்கள் நியூ இன்டர்னை பற்றி தானே கேட்குறீங்க, அவள் ஆஃப்டர்நூன்லேருந்து கம்பெனியில் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்கிறா. ஹீரோவுக்கு இது சந்தேகமாக இருக்குது. ஸோ ஹீரோயினை உடனே கண்டுபிடிக்கணும்னு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஒருத்தரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், அவனும் யாருன்னு கேட்கும்போது என்னோடய ஒய்ஃப்னு சொல்கிறான். என்ன உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டுட்ருக்கான்.
நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கல, என்னோட ஒய்ஃப் ஜியா மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சீக்கிரமே கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் அசிஸ்டண்ட்டும் வந்து லாஸ்ட்டாக உங்கள் ஒய்ஃப் சாங் கம்பெனிக்கு தான் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ ஹீரோ அங்கேயும் போயிட்டான். 3 பேரையும் நீ லோன் போட்டுவிட்டு என் ஒய்ஃப் எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். எல்லாருமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வீடியோ கிளிப்பிங்கை எடுத்து காமிக்கிறான். அதில் இந்த 2 செக்யூரிட்டியும் தான் ஹீரோயினை இழுத்துட்டு போயிருக்காங்க. அதை பார்த்துட்டு சாங்கோட ஒய்ஃபு எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, நான் இதில் எதுவுமே பண்ணல அப்படின்னதும் இப்போ அவங்க 2 பேருக்கும் அடி விழுது. அடியில் அவங்களும் மேலே தான் லாக் பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்லி இப்போ ஹீரோ அங்கே போய் டோரை உடைக்கிறான். வெளியே வந்த ஹீரோயின் செல்ஃப் டிஃபென்ஸ் மோட்லேயே இருக்கா. ஸோ யாரும் கூட பார்க்காம அதே கம்பியை வச்சு ஹீரோக்கும் அடி விழுது. ஏய் உன் ஹஸ்பண்டை கொல்ல பார்க்குறியா அப்படின்னு ஹீரோ கேட்ட பிறகு தான் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஐயோ நீயா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. பின்னாடி வந்த ஃப்ரெண்டும் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை இவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணக்கூடாது, இப்படியே போட்டு அடிப்பீங்க மனுஷனை அப்படின்னு அவனும் பாவப்பட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் எதுக்கு எனக்கு கால் பண்ணி சொல்ல அப்படின்னு கேட்டால் சாரி நான் மறந்து போய் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. என்ன நடந்திருக்குன்னா இவங்க 2 பேரும் லாக் பண்ணிட்டு போயிருப்பாங்கல்ல. அப்போ ஹீரோயினோட லேப்டாப் அங்கே தான் இருந்திருக்கும். நல்ல வேளை லேப்டாப்பை கொண்டு வந்தேன் அப்படின்னு அவளோட டிசைனிங் ஒர்க்கை பார்த்துட்டு இருந்திருப்பா. அதை கம்ப்ளீட் பண்ண பிறகு ஹீரோயினுக்கு தூக்கமே வந்துடும். அங்கேயே படுத்து தூங்கிட்டா. அப்புறம் தூங்கி முடிச்ச பிறகு தான் ஹீரோ கால் பண்ணலான்னு பார்த்துருக்கா. செல்லில் பேட்ரி இல்லை, இங்கே நெட்ஒர்க்கும் ஸ்லோவாக இருந்தது, அதான் என்னால் உனக்கு காண்டாக்ட் பண்ண முடியல. என்னோட டைம் இப்படி நடக்காது, நான் எப்போவுமே செல்லில் பேட்ரி ஃபுல்லாகவே வச்சுக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என்னோட டைம் வரை இது நடக்கணுமா அப்படின்னு ஹீரோ கோவப்பட போதும் போதும் உங்கள் அஃபெக்ஷன்லாம் ஏன் முன்னாடி காமிக்காதீங்கப்பா அப்படின்னு ஃப்ரெண்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அடுத்து ஹீரோயின் கம்பெனிக்கு வந்ததும் அந்த கண்ணாடி பொண்ணு வந்து பேசிக்கிட்டு இருக்கா. உனக்கு நேற்று என்னாச்சு சடனாக காணாமல் போயிட்டா அப்படின்னு கேட்டால் ஒர்க் இருந்துச்சு அதான் வெளியே போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்புறம் உன்னை பாஸ் தேடினாங்களே, உனக்கு பாஸ் ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு அவள் சந்தேகமாக கேட்குறா. இல்லை இல்லை நான் ஜஸ்ட் ஒரு அவங்களெலாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினாக சொல்ல மாட்டா. தெரிஞ்ச எல்லாருமே பேக் டோர் வழியாக வந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி வந்துட்டேன்னு நினைப்பாங்க அப்படிங்கிறதுனால ஹீரோயின் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறா. அவளும் காம்படிஷனில் சேர்ந்துருப்பாள். ஸோ அதுக்கான டிசைனை ரெடி பண்ணி அனுப்பிட்டு இருப்பா. அந்த டைம் தான் அந்த சென்மை இன்னொரு பொண்ணுக்கிட்டே ஹீரோயினை பற்றி பேசிகிட்டு இருப்பா. இவளுக்கு சாங்கோட ஒய்ஃபாக ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் ஹீரோயின்கிட்ட ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வேணுக்குனே அவளை அங்கே அனுப்பியிருப்பா. அதை தெரிஞ்சுட்டு அந்த பொண்ணும் இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டால் என்ன தப்பு, அவளை எனக்கு காலேஜில் தெரியும், அவங்க ஃபேமிலி ரொம்பவே புவர், அவள் இந்த மாதிரி மற்ற மென்னை செடியூஸ் பண்ணி தான் ஃபீஸ் எல்லாம் கட்டிகிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருப்பா. அதை கேட்டு ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாக இருக்கும். இருந்தாலும் ஹெட்டாக பேட்டியே அப்படின்னு டேரெக்டாக திட்டாமல் இன்டெரக்டாக இங்கே என்ன கொசு வளையுது, வாயை உடைக்கணும் எல்லாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹெட்டை தான் திட்டிகிட்டு இருப்பா. அவளையும் போய் ரிட்டீட் ஆகிட்டு பக்கத்தில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு தான் டிசைன் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குல்ல, பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி உங்களுக்கு அனுப்பியாச்சு மேடம் அப்படின்னு சொன்னதும் அவளே இப்போ செக் பண்ணி பார்க்குறா. அந்த டிசைனை பார்த்துட்டு நான் 2 இயர்ஸ் பேக் ஒரு ஃபேமஸ் டிசைனரை பர்சனலாக மீட் பண்ணியிருந்தேன், அவங்களோட டிசைன் தான் இதை என்ன அவங்க ரிலீஸ் பண்ணல, ஆனால் அவங்களோட டிசைன் நான் பார்த்தேன், அது இதான், நீ அவங்களோட ஒர்க்கை காப்பி பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி சென்மை சொல்கிறா. அவங்க தான் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணலன்னா இது எப்படி காப்பி ஒர்க் ஆகும், இது என்னோட ஒரிஜினல் ஒர்க் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அது எப்படி நீ சொல்கிறது, அதை நான் தான் சொல்லணும். அப்புறம் எனக்கு உமல சந்தேகமாக இருக்குது, நீ எங்கள் காம்படிட்டர் கம்பெனிலேருந்து அனுப்புன கமர்ஷியல் ஸ்பையாக தான் இருப்பேன், இவ்வளோ கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருப்பா. ஹீரோயினுக்கு இரிட்டேட் ஆகும். 2 பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. லாஸ்ட்டில் கை கலவர் ஆகும்போது இப்போ அந்த பிளேஸ்க்கு ஒரு பொண்ணு வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அது யாருன்னா ஹீரோவோட எக்ஸ்பீரியன்ஸி. அவளை பார்த்து ஹீரோயினும் நீ யாருமா அதை சொல்கிறது அப்படின்னு கேட்க நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுதா, நம்ம பாஸ் மிஸ்டர் லூவோட ஒய்ஃப் இவங்க தான் அப்படின்னு சென்மை சொல்கிறா. ஹீரோயினி இவ தான் ஹீரோ விட்டுட்டு போன எக்ஸ்பீரியன்ஸியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. இவ டிசைனை காப்பி பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனியோட சீக்ரெட் எல்லாத்தையும் திருடி காம்படிட்டர் கம்பெனிக்கு வித்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கா. அதுக்கு எந்த ப்ரூஃபுமே இருக்காது, சும்மாவே இஷ்டத்துக்கு அளந்து விட்டுட்டு இருப்பா. நீங்கள் மிஸ்டர் லூட்டை சொல்லி இந்த இன்டர்ன் சீக்கிரமே ஃபயர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்கிறா. இந்த டைம் ஹீரோ அங்கே வரான். 2 பேரும் பேச போகலான்னு பார்த்தா ஹீரோயினே அவன் கூப்பிட்டு போயிருக்கான். சாரி லாஸ்ட் டைம் உங்ககிட்ட சொல்லாமல் போயிட்டேன், அதுக்காக என்ன மன்னிச்சிரு. அப்புறம் நீ கம்பெனியில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க இன்டர்ன் தானே, இப்போ தானே காலேஜை முடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி கேட்குறதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவளுக்கும் லைட்டாக ஒரு சந்தேகம் இருக்குது. ஹீரோ எக்ஸ்பீரியன்ஸே அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான், வா நம்ம போகலாம் அப்படின்னு ஹீரோயின்ட்டு சொல்ல டேய் நீ இப்படிலாம் பண்ணால் கோவப்பட்டுற போகிறா அப்படின்னு ஹீரோயின் வேறு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே அந்த பொண்ணும் நான் கோவப்படணுங்கிறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்டால் நீ எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, ஜியா மேன் தான் என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு இன்ட்ரோ வேறு. இங்கே ஹீரோயினும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அந்த பொண்ணு வேறு ஆள்ற மாதிரி பார்க்குதே
அப்படின்னு. அது என்ன ஆச்சுன்னா அப்படின்னு சொல்ல வரா. ஹீரோ டக்குன்னு பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு, பார்த்தல நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கோம், இன்னொரு டைம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். இந்த டைம் ஹீரோயினுக்கு கால் வருது. இந்த கால் நான் அட்டன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா அது அவளோட பாட்டி ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க கால் பண்ணி, நீ என்னம்மா பார்க்க வரவே இல்லை, எனக்கு டம்ப்ளிங்ஸ் சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது, செஞ்சுட்டு வரியா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் பாட்டியை பார்க்க போகிற சந்தோஷத்தில், சரி பாட்டி நான் சீக்கிரம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோக்கிட்டே எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போக போகிறான். நானும் வருவேன் அப்படின்னு ஹீரோவும் பின்னாடியே போகிறான். அங்கே இப்போ பாட்டியை பார்க்க போனால் பாட்டி ஹீரோவை பார்த்தது யாருன்னு கேட்குறாங்க. ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்ல வருவா. அதுக்குள்ளே ஹீரோவே, நான் ஜிஎம்மனோட ஹஸ்பண்ட், என்னோட நேம் லூஃபெங் அப்படின்னு இன்ட்ரொடியூஸ் ஆகுறான். பாட்டிக்கு இது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உனக்கு கல்யாணம் ஆனதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை. இவன் யார்? இவனோட ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க? இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்டுட்ருக்காங்க. ஹீரோயினையும் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறான், எனக்கு இவனை கொஞ்ச நாள் தெரியும், நல்ல பையன்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் பாட்டிக்கு நிறைய டவுட் இருக்குது. நீயே எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க, அவனை பேச விடு அப்படின்னு ஹீரோ கிட்ட, நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால், நான் என்ன பண்ணுறேன்னா, நான் கம்பெனி வச்சுருக்கேன், ஹாஸ்பிட்டல், ரியல் எஸ்டேட் அப்படின்னு அவன் பாட்டுக்கு ஒன் பை ஒன்னாக எல்லா பிஸ்னஸ் சொல்லிகிட்டு இருப்பான். பாட்டி என்னது இவனே இவ்வளோ கம்பெனி சொல்லிகிட்டு இருக்கானே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா, பாட்டி அவன் இந்த கம்பெனிலாம் ப்ராடக்ட் சப்ளை பண்ணுறான், அதுதான் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி அவள் சமாளிக்கிறா. அப்படி என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டால், அது பன் பாட்டி, பன் ஷாப் தான் வச்சுருக்கான், அதுலேருந்து எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுவான், அதை தான் அவன் சொல்கிற, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு பாட்டிக்கு டம்ப்ளிங்ஸை கொடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு ஹீரோவோட வாயிலையும் போட்டு அவனையும் ஆஃப் பண்ணுறா. இவன் வேற வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டானே அப்படின்னு இப்போ அவனை வெளியே இழுத்துட்டு வந்தா. அந்த கேப்பில் இப்போ அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் போய் பாட்டியை மீட் பண்ண போகிறா. அங்கே பாட்டி, என்னம்மா இங்கே வந்திருக்க, எதுவும் வார்ட் மாதிரி வந்துட்டியா அப்படின்னு கேட்டால், இல்லை பாட்டி நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு கண்ணில் தண்ணி வச்சுட்டு நீல் டவுன் போட்டு நின்று பேசுகிறா. ஏமா அதுக்கு நீல் டவுன்லாம் போடுற, எந்திரிச்சின்னு சொல்லு, என்னனாலும் என்கிட்ட சொல்லு, நீ யார் அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் லூஃபெங்கோட ஃபியான்சி, சின்ன வயசுலேயே எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் இடையில உங்கள் பேத்தி தான் ஹீரோவை செடியூஸ் பண்ணிட்டான். ஹீரோ லூ குரூப்போட ஓனர், அது தெரிஞ்சு தான் அவனை செடியூஸ் பண்ணி அவனை இப்போ மேரேஜ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ என்னோட நிலமை, நான் சின்ன வயசுலேருந்தே அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இதெல்லாம் ஹீரோயின் எதுக்காக பண்ணணும்னா உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தான், உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய பணம் செலவாகுதுன்னு சொல்லி தான் ஹீரோவை செடியூஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பாட்டிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. பாட்டிக்கு ஆல்ரெடி கொஞ்சமாக டவுட் இருந்திருக்கும்ல. ஸோ இவ சொல்கிறது கேட்டதும், ஹீரோயின் எனக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டாளா அப்படிங்கிற மாதிரி பாட்டி கவலைப்படுறாங்க. இதில் ஹீரோயினையும் ப்ளேம் பண்ண முடியாது, அவள் எல்லாத்தையும் உங்களுக்காக தான் பண்ணா, நீங்கள் அவளை டிவோர்ஸ் மட்டும் வாங்க சொல்லுங்கள், அப்புறம் உங்கள் ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்கும் நானே செலவு பண்ணுறேன் அப்படின்னு இவளும் சொல்கிறா. நீ என்னை இன்சல்ட் பண்ண வேண்டாம், நான் என் பேத்திட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெளியே ஹீரோ பாட்டியோட ட்ரீட்மெண்ட் பற்றி பேசுகிறான். நீ பாட்டிக்காக தான் இந்த மாதிரி வேலைக்கெலாம் போனியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், நான் என்னதான் ஜியா ஃபேமிலியோட பொண்ணாக இருந்தாலும் எங்கள் அப்பா இறந்த பிறகு என்னோடய ஸ்டெப் மதரும் சிஸ்டரும் தான் எல்லா ப்ராப்பர்ட்டியும் வச்சுருக்காங்க, எனக்குன்னு அங்கே எதுவும் கிடையாது, எனக்குன்னு இருக்கிற ஒரே ஃபேமிலி பாட்டி மட்டும்தான், அதனால நான் தான் உங்களை நல்லா பார்த்துக்கணும், அதனால தான் பார்ட் டைம் அன்றைக்கி பாரில் கூட வேலைக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்னு சொல்கிறா. இனி பாட்டியோட ட்ரீட்மெண்ட்டுக்கான பில் எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணிக்கிறேன், நீ அதை நினச்சி ஒரி பண்ண வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின்ட்டு சொல்கிறான். அவளும், நீ பண்ண ஹெல்ப்புக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, நான் உனக்கு ரொம்பவே கடன்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல வரும்போது, ஹீரோவும் நானும் அதே மாதிரி உனக்கு கடன்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு அந்த மேட்டரை எடுத்து பேச போவான். அதுக்குள்ளே பாட்டிக்கிட்ட இருந்து கால் வருது. உடனே நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்டு இப்போ மறுபடியும் ஹீரோயின் போகிறா. அங்கே ஹீரோவும் போயிருப்பான். நீ வெளியே போ, நான் அவகிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டி அவகிட்ட, நான் உன்னை இப்படி தான் சொல்லி வளர்த்தனா, நீ எதுக்காக ஹீரோ மேரேஜ் பண்ணிக்கிட்ட, அவன் ஒரு பெரிய கம்பெனியோட பாஸ், நீ என்னோடய ட்ரீட்மெண்ட் காசுக்காக அவனை செடியூஸ் பண்ணியிருக்க, இது எனக்கு எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா, நான் இதுக்கு செத்து போனாலும் பரவாயில்ல, நீ அவனை டிவோர்ஸ் பண்ணிடு, எனக்கு இந்த மணி தேவையில்லை, மனுஷங்களுக்கு மரியாதை தான் ரொம்ப முக்கியம், அதை விட எதுவும் முக்கியமானது கிடையாது, நீ உடனே அவன் டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நான் அவனோட மேரேஜ் ஒன்றும் பிரேக் பண்ணல அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல வருவா. பாட்டியும் இப்போ கோவத்தில் அவளை அரைஞ்சிட்றாங்க. ஏன்னா நீ பாட்டியை நினைக்கிறதா இருந்தால் உடனே அவனை டிவோர்ஸ் பண்ணு, அவன் டிவோர்ஸ் பண்ணாமல் நீ என் முன்னாடி வந்துடாத, நான் உனக்கு சின்ன வயசுலேயே சொல்லி வளர்த்துருக்கேன் நமக்கு ரெஸ்பெக்ட் எவ்வளோ முக்கியம்னு, ஸோ அவனை உடனே டிவோர்ஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயினும் சோகமாக வெளியே ஹீரோ கிட்ட, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அவனும் அதே மாதிரியே சொல்கிறான். அவளுக்காக சர்ப்ரைஸ் ரெடி பண்ணியிருக்கான், இன்றைக்கி ஹீரோயினோட பர்த்டேன்னு. கண்ணை மூடிட்டு கூப்பிட்டு போக அவளே எக்ஸைட்மெண்ட்டில் தான் இருப்பாள். அங்கே பார்த்தா அவளுக்காக கேக் செட்டப் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பான். ஹீரோயினும் என்ன இவன் இவ்வளோ கிராண்டாக எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கான், அவங்ககிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது,
ஃபஸ்ட்டு நீ கேக் கட் பண்ணிட்டு உன்ட விஷ் மேக் பண்ணு. அப்புறம் நான் நீ சொல்ல வரத கேட்குறேன் அப்படின்னதும், ஹீரோயினும் இப்போ கேண்டில ப்ளோ பண்ணிட்டு, எங்களோட கான்ட்ராக்ட் மேரேஜ் பிரச்சனை இல்லாம எண்ட் ஆகணும். நாங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் லைக் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் அவளோட விஷயம் இருக்கும். ஹீரோவும் நீ என்ன விஷ் மேக் பண்ண? சொன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து அத அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் சொன்னா நடக்காதுப்பா அப்படின்னு சொல்ல, இப்போ அடுத்து கிஃப்ட்ட தூக்குறான். ஐய்யய்யோ! ரிங்க குடுத்து ப்ரப்போஸ் பண்ணிருவானோ அப்படின்னு ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. அங்க ஹீரோ அவளுக்காக பெண்டன்ட் ரெடி பண்ணியிருக்கான். அது ரொம்பவே யூனிக்கா இருக்கு. அத ஹீரோ தான் ரெடி பண்ணானா? சின்ன வயசுல அவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல. அப்போ அங்க மின்மினி பூச்சி நெறையா இருக்கும். அத பிடிச்சு காமிச்சு மின்மினி பூச்சினா ஒரு ஹோப்பு. அது இருட்டுல நமக்கு வெளிச்சம் தருதுல்ல, அப்படிங்கிற மாரி அத பத்தி சொல்லியிருந்திருப்பா. இப்போ அத ஹீரோயினுக்கு அவனே போட்டு விடுவான். இந்த டிசைன் யூனிக்கா இருக்கு. எத பேஸ் பண்ணி பண்ண? அப்படின்னு கேட்கும்போது, அவனும் மின்மினி பூச்சு. மின்மினி பூச்சி ஹோப்புக்கு ஒரு சிம்பல் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு டக்குனு அந்த பையனோட ஞாபகம் வருது. இப்போ எதுக்கு நான் அத பத்தி நினைக்கிறேன்? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அந்த அப்படியே விட்டுர்றா. அந்த பிளேஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பா. இந்த டிசைனை ஹீரோ மேக் பண்ணும்போதே அது அவளுக்கு தெரியும். ஸோ இது எனக்காக தான் ரெடி பண்ணுறியா? அப்படின்னு கேட்டா, அது உனக்காக இல்ல. ஸ்பெஷலான ஒரு பர்சனுக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். ஸோ அது எனக்கு இல்ல. என்னை விட அவ ஸ்பெஷலா போயிட்டாளா? அப்படின்னு கோவமா இப்போ வீட்டுக்கு போறா. அப்போ உனக்கு என்னாச்சு? என்னோட பிரின்சஸ் நீ. எதுக்காக இவ்வளோ கோவப்படுற? அப்படின்னு கேட்கும்போது, அவளும் இப்போ ஹீரோக்கு மேரேஜ் ஆன மேட்டர சொல்றா. சரி அவ என்ன பெரிய ஆளா? அவ இல்லைன்னா எத்தனையோ பேர் இருக்காங்க. என் பொண்ணுக்கு என்ன குறை? நீ ஆசைப்பட்டா எந்த மேன வேணாலும் நீ மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவளுக்கு அதில விருப்பம் இல்ல. இந்த டைம் இது என்னோட தப்பு தான். நான் மிஸ்டர் லூவ தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால நான் அவன தான்ப்பா மேரேஜ் பண்ணிக்கணும். அவன் என்ன தான் மேரேஜ் பண்ணியிருந்திருப்பான். இடையில இந்த ஹீரோயின் வந்ததுனால தான் எல்லா பிரச்சனையும். அப்படின்னு ஹீரோயின் திட்டிட்டு இருக்கா. அப்பாவும் சரி ஓகே. என் பொண்ணு நீ ஆசைப்பட்டா, அதுக்காக அப்பா எல்லாத்தையும் பண்ணுவேன். நம்ம கம்பெனிக்குள்ள ஒரு பெரிய டீல் சைன் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால இந்த மேரேஜ பத்தி நான் இப்போ ஹீரோவோட அப்பாட்ட பேசுறேன். மேரேஜ் நடந்தா தான் அந்த டீல்ல சைன் போடுவேன்னு சொல்றேன். அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துக்கலாம். அப்படின்னு அப்பா பொண்ணு தேத்துறாங்க. அடுத்து ஹீரோவோட அப்பாவும் அவன கூப்பிட்டு பேசுறாங்க. எப்போ நீயும் உன்னோட ஃபியான்ஸையும் மேரேஜ் பண்ணிக்க போறீங்க? அப்படின்னு கேட்டா, என்னப்பா பேசுறீங்க? எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. அப்படின்னு ஹீரோ சொல்றான். அது ஜஸ்ட் கொஞ்ச நாளைக்கு தான். ஏதோ ரீப்ளேஸ்மெண்ட்காக நீ பண்ண. இனி அவள வச்சு எந்த யூஸும் கிடையாது. அதனால நீ மிஸ் ஃபூவ தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. சின்ன வயசுலேருந்தே உங்களோட அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த மேரேஜ் கூட ஃபூ ஃபேமிலியில நீங்க தான் அரேஞ்ச் பண்ணீங்க. அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட்டா அவங்க தான் அந்த அக்ரீமெண்ட்ட பிரேக் பண்ணது. இப்போ நான் ஹீரோயின மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இனி எதுக்காகவும் நான் அவள டிவோர்ஸ் பண்ண மாட்டேன். அப்படின்னு ஹீரோ இன்சிஸ்ட் பண்ணி சொல்றான். ஃபூ ஃபேமிலி கூட நமக்கு எவ்வளோ கொலாபரேஷன் இருக்கு தெரியுமா? ஜஸ்ட் ஒரு பொண்ணுக்காக உன் அப்பாவை ஏத்து பேசாத அப்படின்னு ஹீரோக்கு வேற அடி விழுது. உனக்கு 1 டே டைம் தரேன். அதுக்குள்ள ஒழுங்கா முடிவெடுத்து அவள டிவோர்ஸ் பண்ற வேலைய பாரு. இல்லைன்னா என்னோட ஆக்ஷன் அப்புறம் நீ பார்ப்ப அப்படின்னு அப்பா மிரட்டிட்டு போறாங்க. ஹீரோ காயத்தோட வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு அவங்க அப்பாட்ட பேசிட்டு வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஹீரோயினை பார்த்துட்டு உனக்கு என்ன காயம் பட்டிருக்கு அப்படின்னு மெடிசன் எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு இருக்கா. அவளோட கேரிங் அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்டா இப்படி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவனும் அவனோட கன்சர்னை சொல்கிறான். இன்னும் 2 டேஸில் உன்னை யாரும் மீட் பண்ண வந்தாங்கன்னா கேர்ஃபுல்லாக இரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஏன் இப்படி சொல்கிற? இது ஸ்ட்ரேஞ்சாக இருக்கே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீ இப்போ என்னோட ஒய்ஃப் ஆயிட்டல்ல. ஸோ நம்ம சர்க்கிள் பெருசாகும்போது நம்மளோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதனால சேஃபாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதே மாதிரி ஹீரோயின் சும்மா வாக் போயிட்டு இருக்கும்போது நிறைய பாடிகார்ட்ஸ் வந்து நிற்கிறாங்க. என்னன்னு கேட்கும்போது ஹீரோவோட அம்மா கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. அது எப்படி ஹீரோயின் நோ சொல்ல முடியும்? அதனால அவளும் அங்கே பார்க்க போகிறா. நீ பார்க்க அழகாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தது அவளுக்கு டீ கொடுக்குறாங்க. அந்த டீயோட டேஸ்ட்டு ஹீரோனுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கு. இல்லை உனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கலையா? மேபி இந்த மாதிரி டீ எல்லாம் நீ குடிச்சிருக்க மாட்டியா இருக்கும். இது அவனோட ஃபஸ்ட் டைம். அதனால உனக்கு பிடிக்காம இருக்கலாம். அப்புறம் உன்னோட பாட்டி தான் உன்னை வளர்த்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்போ சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பல்ல அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை எங்கள் பாட்டியில் ரொம்பவே கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அவங்க அவ சொல்கிறதெல்லாம் கண்டுக்கல. நீ புவரான ஃபேமிலி. நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்காந்து ஒரு டீ கூட ஒன்றா குடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் உள்ள ஸ்டேட்டஸ் டிஃப்ரென்ஸ் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஹீரோயினும் நீங்கள் சொல்ல வர மேட்ரை டேரெக்டாக சொல்லலாம் அப்படின்னு கேட்க, சரி நீயே கேட்டுட்ட நானும் டேரெக்டாகவே சொல்கிறேன். என் பையன் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு காரணம் அந்த டைம் லூ ஃபேமிலியோட ரெப்புடேஷனுக்காக தான். அதே மாதிரி நீ உன் பாட்டியோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்காக அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்ட. 2 பேரோட கான்ட்ராக்ட் மேரேஜுக்கு இதான ரீசன். அதே மாதிரி எங்கள் ஃபேமிலி ரெப்புடேஷன் போகலை, உன்னோட பாட்டியோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸையும் பே பண்ணியாச்சு. இனி இப்போ என்ன இருக்குது? உங்கள் மேரேஜோட ஆப்ஜெக்டிவ் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதனால இந்த கான்ட்ராக்டை எண்ட் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி சொல்கிறாங்க. பட் இது 1 இயர் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லும்போது, அது ஜஸ்ட் கான்ட்ராக்ட் தானே, எப்போ வேணால் பிரேக் பண்ணலாம். இந்த கார்டில் 5 மில்லியன் இருக்குது. இதை அக்செப்ட் பண்ணிட்டு உடனே ஹீரோ விட்டு பிரிஞ்சு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இது கான்ட்ராக்ட் மேரேஜாக இருந்தாலும்
நான் கான்ட்ராக்ட் போடுறது ஹீரோ கூட. அவன் சொல்லட்டும் நான் டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்போ உனக்கு இந்த 5 மில்லியன் பத்தலன்னு கேட்க வேண்டியதானே, எக்ஸ்ட்ரா 5 மில்லியன் தரேன், உடனே என் பையனை விட்டு போ அப்படின்னு ஆண்டி சொல்கிறாங்க. கொஞ்சம் சாஃப்டாக தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும், அப்புறம் ரூடாக போயிட்டு ஹீரோயினே அடிச்சிடுறாங்க. உங்ககிட்ட சாஃப்டாக பேசினாலும் வேலைக்கு ஆகாது போல், காசு தந்து போக சொன்னால் உன்னால் போக முடியாதா, அப்புறம் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின்னா ஹீரோ கிட்ட இதை பற்றி பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நான் இவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேன்ல, அப்போ என்னோட ஆக்ஷன் நான் எடுத்துக்கிறேன், என்ன நீ ப்ளேம் பண்ணக்கூடாது அப்படின்னு பாடி கார்ட்ஸை கூப்பிட்றாங்க. ஹீரோயினுக்கும் பயமாக இருக்குது, நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவங்க ஹீரோயின் மேலே செம்ம காண்டில் இருக்காங்க. இந்த டைம் ஹீரோ அங்கே வரான். நீங்கள் என்னடா பண்ணுற, எப்படி வந்த அப்படின்னு கேட்டால், நான் இங்கே வரலன்னா அவளை கொண்டு மற்றவங்களையும் சைலன்ஸ் பண்ணியிருப்பீங்களே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேசுகிறான். டேய் என்னடா பெரிய வார்த்தைலாம் பேசுகிற, மர்டர் சைலன்ஸ் இப்படிலாம் பேசாத, அம்மா அவளை கூப்பிட்டதுக்கு அவள் ஒரு நல்ல டிசைனர், அதனால அவகிட்ட டிசைனிங் பற்றி பேச தான் கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது பச்சை பொய்ங்கிறது யாருக்கு வேணால் தெரியும், அப்புறம் இவ என்னோட ஒய்ஃப், இதில் உங்களோட கன்சர்ன் தேவையில்லை அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்னடா பேசுகிற, அப்போ நீ ஃபேமிலி போனால் மேரேஜ் பண்ணிக்க மாட்டியா, அவள் உனக்காக தானே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா, இது ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, இவளை டிவோர்ஸ் பண்ணுறதுல உனக்கு என்ன இருக்குது, இந்த பொண்ணுக்காக நம்ம வீட்டு விட்டு போக போறியா அப்படின்னு கேட்டால், இந்த பொண்ணு டிவோர்ஸ் பண்ணாத இந்த ஃபேமிலி கிடைக்கணும், எனக்கு அந்த ஃபேமிலியே தேவையில்லை அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். டேய் இப்போ மட்டும் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போன அப்புறம் நீ ரிட்டன் வரவே முடியாது அப்படின்னு அம்மா மிரட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து ஹீரோட தாத்தா வராங்க. எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு கிராண்ட்சன், அவனே இந்த வீட்டை விட்டு வரட்ட போகிறீங்களா அப்படின்னு அவங்க வந்து உட்காடுறாங்க. அப்பா அவனுக்கு ஃபியான்சி இருக்கால, அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக தான் நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. என்ன ஃபியான்சி, அவனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, அவனோட ஒய்ஃப் தான் பக்கத்தில் இருக்கால அப்படின்னு தாத்தா ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்பா இது ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ், அவன் மணிக்காகவும் இவன் ரெப்புடேஷனுக்காகவும் தான் பண்ணியிருக்கான், மற்றபடி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றுமே கிடையாது, சீக்கிரமே இவனுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு கொள்ளு பேர் குழந்தெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை அந்த வழியிலேயாவது மடக்கலான்னு பார்க்குறாங்க. என்ன நீ கான்ட்ராக்ட் மேரேஜ்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது அவங்க 2 பேரும் ஒருத்தர் எவ்வளோ லவ் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு தெரியுது, அப்புறம் என்னோட கொள்ளு பேர குழந்தை இவங்க 2 பேர்கிட்ட இருந்து எனக்கு சீக்கிரமே கிடச்சிரும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. ஹீரோயினை தாத்தா அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால அம்மாவால் பெருசாக எதுவும் பண்ண முடியல, இதை கான்ட்ராக்ட் மேரேஜ்னு சொன்னதுனால தாத்தா அதை பற்றி விசாரிக்க சொல்கிறாங்க. இங்கே நடந்த எல்லாத்தையுமே ஒரு சர்வெண்ட் மிஸ் பூக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேடம் ஹீரோயினை ரைட்டு லெஃப்ட்னு வாங்கிட்டு இருந்தாங்க, பட் அந்த டைம் ஓல்ட்மேன் வந்ததுனால அப்புறம் மேடமால் எதுவும் பண்ண முடியல, ஹீரோயினை ஹீரோ கூப்பிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல இவளுக்கு எரிச்சலாக இருக்குது, இந்த ஓல்ட்மேன் ஏன் இன்னும் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மிஸ் பூக்கு செம கடுப்பாக இருக்குது. அப்புறம் தாத்தாக்கு இவங்களோட கான்ட்ராக்ட் மேரேஜ் பற்றி தெரில, இப்போ தான் தெரிஞ்சிருக்கு, அதை பற்றி விசாரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இதாவது ஒரு குட் நியூஸ் இருக்கே, கண்டிப்பாக தாத்தாக்கு அவங்கள சீட் பண்ண மேட்டர் தெரிஞ்சால் கோவப்படுவாங்க, ஹீரோயினை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா. இங்கே தாத்தா விசாரிக்க சொல்லியிருப்பாங்கல்ல, ஸோ அது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் அப்படின்னு அந்த கான்ட்ராக்டையும் கொண்டு வந்து காமிக்கிறாங்க. ஸோ தாத்தாவும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க, அவங்க 2 பேருமே முன்னாடி ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஹீரோயினை மீட் பண்ணோம் அப்படின்னு ஹீரோயினை கூப்பிட்றாங்க. 2 பேரும் இப்போ ப்ளே பண்ணிக்கிட்டே தாத்தாவுக்கிட்ட, நீ எப்போ ஹீரோ மீட் பண்ண அப்படின்னு கேட்கும்போது அவளையும் இப்போ உண்மையை சொல்கிறா, எங்கள் வீட்டில் என்னை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க சொன்னாங்க, அப்போது வெட்டிங் டே அன்றைக்கி கல்யாணத்துலேருந்து எஸ்கேப் ஆகி ஓடும்போது தான் ஹீரோவை மீட் பண்ணேன், அப்புறம் நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. தாத்தாவும் நீ என்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டா ஓகே, அப்புறம் உங்கள் கான்ட்ராக்ட் மேரேஜை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கான்ட்ராக்ட் பேப்பரை எடுத்து காமிக்கிறாங்க. என்ன தான் நீங்கள் கான்ட்ராக்ட் மேரேஜை போட்டு மேரேஜ் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இப்போது நீ அவனை லவ் பண்ணுறங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படி தானே அப்படின்னு கேட்க, ஹீரோயினாக ஆமான்னு ஒத்துக்கிறா. ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இனி இந்த கான்ட்ராக்ட் கிடையாது அப்படின்னு அதை கிழிச்சி போட்டு, இனி உங்களோட மேரேஜ் ரியல் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கும் ஹாப்பியாக இருக்கும். இது எல்லாத்தையுமே மிஸ் பூ ஒளிஞ்சுன்னு கேட்டுட்ருப்பா. அதை பார்த்துட்டு தாத்தா ஹீரோயின்ட்ட, நீ எனக்காக டீ கொண்டு வா அப்படின்னு அவளை அனுப்பி விடுறாங்க. ஒளிஞ்சிருந்தது போதும் வெளியே வா அப்படின்னு கூப்பிட இப்போ அவள் வந்து நிற்கிறா. தாத்தா நீங்கள் பண்ணுறது ரொம்பவே அநியாயம், என்ன நீங்கள் உங்கள் வீட்டு மருமகளை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை, சின்ன வயசுலேருந்து நானும் ஹீரோ சேர்ந்து தானே வளர்ந்தோம், ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு டைம் கூட ஃபேவர் பண்ணதே கிடையாது, இந்த ஹீரோயின் அவள் எங்கேயோ இருந்து வந்தா, ஒரு புவரான பொண்ணு, அவகிட்ட அப்படி என்ன இருக்குன்னா அவளும் உங்கள் மருமகளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, அதுவும் அவங்கள சீட் பண்ணியிருக்கா, இருந்தாலும் நீங்கள் அவளை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டீங்க, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு தாத்தாக்கிட்ட கோவமாக பேசுகிறா. ஏன்னா நீ ஒரு கேல்குலேட்டிவ் உமன், உன்னை மாதிரி ஒரு பொண்ணை என் வீட்டு மருமகளை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், ஹீரோயின் அப்படி கிடையாது, அவள் உன்னை விட எவ்வளோ பெட்டர், அவள் ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா, ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா, அவள் தான் எங்கள் வீட்டு மருமகள், ஒன்று நான் என்றைக்குமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ போய் சாவுடா அப்படின்னு தாத்தாவை தள்ளி விடுறா. தாத்தா கீழே விழுந்ததில் அவங்க தலையில் காயம் பட்டுறது, யாரும் பார்க்கலன்னா அவளும் அங்கேருந்து ஓடிடுறா. இங்கே ஹீரோயின் டீயை கொண்டு வரும்போது தான் தாத்தா இங்கே கீழே விழுந்து கிடக்கிறத பார்க்குறா. ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. வந்து ஹீரோட அப்பா எல்லாருமே அவள் தான் ப்ளேம் பண்ணுறாங்க.
லாஸ்ட்டாக ஓல்டுமேன் கூட இருந்தது நீ தான் ஓல்டுமேன் ஏதோ பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி அவளே ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் டீ எடுக்க தான் போனேன், அதுக்குள்ளே தாத்தா கீழே விழுந்து கிடந்தாங்க, எனக்கு என்னாச்சுன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. யாருக்குமே அவள் சொல்கிறதுல பெருசாக நம்பிக்கை இல்லை. இதில் வேற கான்ட்ராக்ட் மேரேஜ் மேட்ரு தாத்தாக்கு தெரிஞ்சு அவங்க கோவத்தில் இருந்தாங்க அப்படின்னு அங்கே உள்ள பர்சன் சொல்ல எல்லாருமே ஹீரோயின் தான் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஹீரோ மட்டும் எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்குது, நீ பொறுமையாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டாக்டர் செக்கப் பண்ணிட்டு வந்துட்டு தாத்தாவோட கண்டிஷன் சீரியஸாக தான் இருக்குது, அவங்கள ஐசியூ வார்டில் வைக்கிறோம், யாரையும் இப்போதைக்கு மீட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இது தாத்தா கண்ணு முழிச்சுறாரோ அப்படின்னு மிஸ் பூக்கு வேற கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி ஹீரோயின் மேட்டரை கிளியர் பண்ணோம் அப்படின்னு நீ தானே தாத்தாவை அட்டாக் பண்ண, அதனால தான் தாத்தாக்கு இந்த பிரச்சனை. தாத்தாக்கு தலையில் பலமாக அடிபட்டுருக்குன்னா நீ தான் அவரை பிடிச்சி தள்ளி விட்டுருக்கணும். அவருக்கு உன்னோட கான்ட்ராக்ட் மேலே தெரிஞ்சு கோவப்பட்டிருக்காங்க, அப்போ நீ தான் இதெல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு போட்டு கொடுக்குறா. பக்கத்தில் உள்ள ஆன்ட்டியும் ஆமாம் இவ தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ மட்டும் தான் அவளுக்காக சப்போர்ட்டிவாக நிற்கிறான். அந்த டைம் இன்வெஸ்டிகேஷனுக்காக போலீஸ் வந்து அவளை கூப்பிட்றாங்க. சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் ஹீரோயின் தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போகிறாங்க. இது ஜஸ்ட் நார்மல் இன்வெஸ்டிகேஷன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. இன்னுமே இந்த மேட்டரை பெருசுப்படுத்தணும் அப்படின்னு மிஸ் பூ பாட்டியை மீட் பண்ண போகிறா. பாட்டியும் ஹீரோயின்ட்டு லாஸ்ட் டைம் பேசுனது வரவே இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க போயிட்டு தாத்தாக்கு ஹீரோயினோட கான்ட்ராக்ட் மேரேஜ் மேட்டர் தெரிஞ்சிச்சு, அது தெரிஞ்சு அவங்க கோவப்பட்டு கத்துனதுனால ஹீரோயின் அவங்கள அட்டாக் பண்ணிட்டா. இப்போது தாத்தாவும் சீரியஸான கண்டிஷனில் ஐசியூவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு முதல கண்ணீர் வச்சிக்கிட்டு இருப்பா. பாட்டியும் அதை கேட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. என்னோட பேத்தி இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணுறாளா அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் உடனே அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கூப்பிட்டு போக சொல்கிறாங்க. இங்கே போலீஸ் அவகிட்ட கேட்கும்போது அவளே எல்லாத்தையும் தெளிவாக சொல்லுவா. ஓல்டு மேனுக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் டீ எடுத்துகிட்டு வரதுக்காக உள்ளே போனேன், அந்த டைம் ரிட்டன் வரும்போது தான் தாத்தா கீழே மயங்கி கிடந்தாங்க, அவங்க தலையிலையும் காயப்பட்டிருந்தது, அப்போ அங்கே வேறு யாரும் இருந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நாங்கள் வேறு யாரையும் பார்க்கல அப்படின்னு சொல்கிறா. சரி எதுக்காக தாத்தாவை எனக்கு மீட் பண்ண போனீங்க அப்படின்னு கேட்கும்போது அதையுமே உண்மையாக ஒத்துக்கிறா. அதுவுமே என்னோடய கான்ட்ராக்ட் மேரேஜ் தாத்தாக்கு தெரிஞ்சிருந்துச்சு, அதுக்காக தான் அதை பற்றி பேசி என்னை கூப்பிட்டுருந்தாங்க. பட் லாஸ்ட்டில் அவங்களே அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை கிழிச்சு போட்டு என்ன உங்கள் மருமகளை அக்செப்ட் பண்ணிக்கிறதா தான் சொன்னாங்க. ஸோ நாங்கள் சந்தோஷமாக தான் கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறா. சரி நாங்கள் சீக்கிரமே குற்றவாளியை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்புகிறாங்க. வெளியே ஹீரோ தான் அவளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஸோ உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு கேட்டால் அவனும் ஆமான்னு சொல்கிறான். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருந்துகிட்டு இருப்பாங்க. இந்த டைம் பாட்டி வந்து நீ மிஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து தப்பு பண்ணது பார்த்தாதுன்னு அந்த தாத்தாவையும் கொல்ல பார்த்தியா அப்படின்னு ஹீரோயின் திட்டுறாங்க. பாட்டி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நீங்கள் இதுக்கு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்தீங்க, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்ததில்ல அப்படின்னு அவள் கேட்குறா. எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலும் தேவையில்லை, ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை, நான் இப்போ சொல்கிறேன், நான் செத்தாலும் நீ இவனை டிவோர்ஸ் பண்ணணும், இவன் கூட நீ சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மயங்கி விழுறாங்க. இப்போ அவங்களே அட்மிட் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் மிஸ் பூ தான், அவள் தான் எங்கள் பாட்டியை கூப்பிட்டு பாட்டியை ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கான் அப்படின்னு அவன் மேலேயே ஹீரோயின் கோவம் இருக்குது. லாஸ்ட்டில் பாட்டியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர் பார்த்துட்டு பேஷண்ட்டோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, ஏன் அவங்க ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது இப்படி ட்ரிகர் பண்ணாதீங்க, அவங்களுக்கு இப்போது ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்கு, அவங்களோட ஹெல்த் ஃபாலோஅப்புக்காக 1 மந்த் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தாகணும், இந்த டைம் பீரியடில் அவங்கள ட்ரிகர் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க, அவங்க மறுபடியும் கோவப்பட்டாங்க எதுவும் எக்ஸைட் ஆனாங்கன்னா அவங்களோட கண்டிஷன் இதை விட மோசமாயிரும், மறுபடியும் இவங்களோட உயிரை காப்பாற்ற முடியுமான்னு தெரியாது, ட்ரீட்மெண்ட்டுக்கு 1 மில்லியன் பே பண்ணணும், அதை ஃப்ரெண்டில் பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஹீரோ தான் அந்த பில் செட்டில்மெண்ட் எல்லாமே பண்ணுறான். ஸோ ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நான் இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீ எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு டிவோர்ஸுங்கிற நேம் மட்டும் என்கிட்ட எடுக்காத அப்படின்னு ஹீரோ தெளிவாக சொல்கிறான். பட் என்னோடய ஃபேமிலியும் உன்னோட ஃபேமிலி யாருக்குமே இது பிடிக்கலையே அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என்னவாக இருந்தாலும் சரி, நான் இந்த மேரேஜ் அக்செப்ட் பண்ணிட்டேன், நீ தான் என்னோடய ஒய்ஃப், ஸோ டிவோர்ஸை மட்டும் என்கிட்ட கேட்காத, நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறதா நினச்சா இதை மட்டும் பண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் பார்ட்டியை டேக்கர் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த டைம் அவளுக்கு ஒரு கால் வருது, உங்கள் டிசைன் ஜிஎன்ஆர் டிசைனிங் காம்படிஷனுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கு, ஸோ நீங்கள் பார்ட்டியில் கலந்துக்க முடியுமா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இதில் லிமிட்டட் பீப்புள் தான் வருவாங்க, ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வரவங்களுக்கு 1 மில்லியன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை இன்வைட் பண்ணுறாங்க. பட் என்னோட டிசைன் நான் பிள்ளையே யார் அனுப்புனதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டால் அந்த டீட்டெயில்ஸ்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோயினு ஒரு நல்ல சான்ஸ்ன்னு பார்க்குறா. ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்தால் காசு கிடச்சா அதை ஹீரோ கிட்ட கொடுத்துடலாம் அப்படிங்கிற பிளானில் அவளும் போகிறதுக்காக டிசைட் பண்ணுறா. அவள் கிளம்பும் போது ஹீரோவும் இதில் நீ தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். இது எப்படி உனக்கு தெரியும், அப்போ நீ தான் அனுப்புனியா அப்படின்னு கேட்டால் ஹீரோ தான் அந்த டிசைன் அனுப்பியிருக்கான். ஆமான்னு சொன்னதும் சரி நான் போனால் பாட்டியையும் தாத்தாவையும் யார் பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், தாத்தாவும் ரெக்கவரி ஆகிட்டு இருக்காங்க, ஸோ பாட்டியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்புறம் மறுபடியும் நம்ம கான்ட்ராக்ட் தானே போட்டோம், 1 இயர் கான்ட்ராக்ட்,
அதை முன்னாடியே பிரேக் ஆஃப் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இதனால தானே பிரச்சனை வருது அப்படின்னு அவளுக்கு ஒரு கன்சர்ன். அதை பற்றி நீ பேசாதன்னு நான் சொன்னேன்ல ஆல்ரெடி. இல்லை, நான் இதை பிரேக் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோயின் திரும்பவும் அதை பற்றி கேட்க கிஸ் பண்ணியே வாயை மூடுறான். ஹீரோயின் டிசைனிங் காம்படிஷனுக்காக வந்திருப்பாள், அந்த பிளேஸில் அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு வந்திருப்பா. ஸோ அவங்க 2 பேரும் ஒரே ஆஃபீஸுங்கிறதுனால நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. பின்னாடி பார்த்தா அடுத்து ஹீரோயினோட எனிமி, அதான் அவளோட சிஸ்டரும் வந்திருக்கா. என்ன நீங்கள் என்ன பண்ணுற? நீ இதுக்கு முன்னாடி காப்பி கட் வேலையை தானே பண்ணிகிட்டு இருந்த, எப்படி உனக்கு இந்த சான்ஸ் கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட ரூடாக பேசிகிட்டு இருப்பா. பின்னாடியே ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு வந்துட்டு உனக்காக சுட சுட காஃபி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சிஸ்டர்கிட்ட கொடுக்குறான். அங்கே ஹீரோயினை பார்த்ததும் ஜிஎம்என் நீயும் வந்திருக்கியா அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவான். அதுக்குள்ளேயே காஃபி கொட்டிட்டு என்ன அவகிட்ட பாசமாக பேசிகிட்டு இருக்க, என்ன உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா என்ன அப்படின்னு அவன் கூட அங்கேயே ஒரு பெரிய பஞ்சாயத்து. ஸோ ஹீரோயினும் இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போகிறா. இவங்களே யார், இவங்களோட ஆல்ரெடி தெரியுமா, சொந்தக்காரங்களா, ஆனால் எனிமீஸ் மாதிரி எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கண்ணாடி போட்ட பொண்ணு கேட்குறா. ஹீரோயின் அதுக்கு எந்த ஆன்சரும் பண்ணல. 2 பேரும் ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ணுறாங்க. இந்த கண்ணாடி போட்ட பொண்ணு யாருன்னா மிஸ் ஃபூ இருக்கால, அவளோட கசினா. ஸோ அவகிட்ட போயிட்டு இந்த எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. 2 பேரும் ஆல்ரெடி பிளான் போட்டிருக்காங்க, ஹீரோயினை எப்படியாவது இந்த காம்படிஷன்லேருந்து பேன் பண்ணோம் அப்படின்னு. அப்போ தான் கண்ணாடி போட்ட பொண்ணும் இங்கே ஒரு பொண்ணு நான் பார்த்தேன், அந்த பொண்ணுக்கும் ஹீரோயினுக்கும் ஏதோ பிரச்சனை போல், 2 பேரும் ஆர்கியூ பண்ணாங்க, அந்த மேட்டரை பற்றி தெரிஞ்சுக்கோ, அப்போ அவளை வச்சு ஹீரோயினை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுட்ருக்காங்க. ஹீரோயின் அவளோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு எனி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அந்த டைம் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு நீயும் ஹீரோயினும் ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கீங்க, உன்னோட ரூம் கார்டு கொடுப்பியா அப்படின்னு கண்ணாடி போட்டு பொண்ணுங்கிட்ட கேட்டால் அவளும் அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், நான் தர மாட்டேன் அப்படின்னு போகும்போது வேணுக்குனே அங்கே காடை கீழே போட்டு போகிறா. அதாவது டேரெக்டாக கொடுக்கல, இன்டெரக்டாக கொடுத்துட்டா, அவ்வளோதான். ஸோ ஹீரோயின் இங்கே குளிச்சுட்டு வெளியே வரா. இங்கேயும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து நிற்கிறான். நீங்கள் என்ன பண்ணுற, எப்படி உங்கள்கிட்ட கார்டு கிடச்சிச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நான் உன்னை விட்டு போன பிறகு நீ இவ்வளோ ஹாப்பியாக இருக்க, இதுக்கெல்லாம் காரணம் என்ன, நான் உன்னை டச் பண்ணல, நான் உன்னை டச் பண்ணிட்டா மிஸ்டர் லூ எப்படி உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஆல்ரெடி என் சிஸ்டர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அது உன்னோட குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டுறா. அது எப்படி உனக்கு தெரியும்னு இவன் ஷாக் ஆகுறான். அவள் சின்ன வயசுலேருந்து புளிப்பான ஃபுட்டு சாப்பிட்டதே கிடையாது, பட் இப்போ சாப்பிட்றா, அதில் தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு உண்மையாகவே உன் சிஸ்டரை பிடிக்கல, அவள் கூட இருக்க நான் ஒன்று தான் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால அந்த குழந்தை ஒன்று எனக்கு பெரிய மேட்ரு கிடையாது, நீ இப்போ கூட ஓகே சொல்லு, நான் அந்த குழந்தைய உடனே அபார்ட் பண்ண வச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் பேசுகிறான். உனக்குன்னா பைத்தியமா அப்படின்னு ஹீரோயின் நிறைய உங்ககிட்ட சாஃப்டாக பேசினாலும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே அந்த கண்ணாடி பொண்ணு வந்துட்டு சிஸ்டர்கிட்ட போட்டு கொடுக்குறா. உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஹீரோனோட ரூமுக்கு போனதை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல அவள் சும்மாவே ஓவர் ரியாக்ட் பண்ணுவா. இப்போ அங்கே போயிட்டு ஹஸ்பண்டுக்கு அடி, நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையும் சீட் பண்ண பார்த்துருப்பேன் அப்படின்னு அவனுக்கு அடி விழுது. அவனும் நான் எதுவும் பண்ணல, அவள் தான் என்ன செடியூஸ் பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை ப்ளேம் பண்ணுறான். அடுத்து ஹீரோயின் அடிக்க போனால் ஹீரோயின் திருப்பி அடிச்சு விட்டுறா. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால தான் இதோட விடுறேன், ஆர்கியூ பண்ணாமல் இருந்து போயிரு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நீ என் பாய் ஃப்ரெண்டை செடியூஸ் பண்ணாமல் நான் பார்த்துட்டு இருப்பேனா அப்படின்னு திரும்ப அட்டாக் பண்ண வரும்போது இந்த டைம் வேணும்னே அவளோட பாய் ஃப்ரெண்ட் காலை இடையில வைக்கிறான். ஸோ தட்டி கீழே விழ அவளோட வயிற்றில் அடிப்படுது. அவளும் வழியில் கத்திக்கிட்டு இருக்கா. என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நீ தான் பொறுப்பு அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்னு இப்போ தான் அந்த கண்ணாடி போட்டு பொண்ணு உள்ளே வந்து பார்க்குறா. டாக்டரும் கூப்பிட்டு வந்து பார்க்கும்போது ரொம்பவே ப்ளீட் ஆகிருக்கு, குழந்தைய காப்பாற்றுறது கஷ்டம் அப்படின்னு ஸ்ட்ரெச்சில் வச்சு அவனை கூப்பிட்டு போகிறாங்க. இந்த டைம் ஹீரோவாக அவளை பார்க்கறதுக்காக வந்திருப்பான். நீங்கள் வந்துட்டியா, அவங்க ரூமில் ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அவனே அங்கே கூப்பிட்டு வராங்க. ஹீரோயினை பார்த்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு அவகிட்ட போய் பேசுகிறான். நீ உன் பிரதர் இன் லாவை செடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் உன் சிஸ்டரையும் அபார்ட் பண்ண வச்சுட்ட, நீ எவ்வளோ கேவலமான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி மிஸ்ஃபோ அவளை பற்றி பேசிகிட்டு இருக்கா. ஆமாம், இதெல்லாம் இங்கே நடந்துச்சு, எப்படி நீ கரெக்டாக இந்த பிளேஸ்க்கு வந்திருக்க அப்படின்னு அவளும் சந்தேகமாக கேட்குறா. அது என்னோட கசின் உன்னை பற்றி சொன்னா, அதனால எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ல கசினா, அப்போ இந்த கண்ணாடி பொண்ணு தான் அவளோட கசினா அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு இப்போ தான் தெரியும். அவளுக்கு இப்போ அபாஷன் ஆயிடுச்சு. எதுக்கு என்ன பார்க்க வந்த, நான் உயிரோட இருக்கணும்னு பார்க்க வந்தியா, நீ தானே என் குழந்தைய கொண்ட அப்படின்னு ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கா. என்ன இருந்தாலும் நான் உன்னோட சிஸ்டர், அதனால தான் உன்னை பார்க்க வந்தேன், அப்புறம் நான் ஒன்று தட்டி விடல, உனக்கு தெரியும் தானே, என்னால் உனக்கு எதுவும் ஆகலை, உன் பாய் ஃப்ரெண்ட் நம்பாத, அவன் கெட்டவன் அப்படின்னு ஹீரோயினாக அவகிட்ட புரிய வைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பா. இல்லை, உன்னால தான் என் குழந்தை செத்து போச்சு, நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், உன்னை சீக்கிரமே போலீஸ் ஆஃபீஸர் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அந்த ஆஃபீஸரும் வந்து ஹீரோயினை இன்வெஸ்டிகேஷனுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம திரும்ப திரும்ப பார்க்குறோமே, லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைம் இன்சிடென்ட் அப்போ இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை இந்த டைம் இருந்தேன் அப்படின்னு ஹீரோயினும் ஃபஸ்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறா. உங்களோட வெர்ஷனை எழுதிட்டேன், அப்புறம் இன்னொரு விட்னஸ் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படின்னு இப்போ ஒரு கிளீனர் லேடியை கூப்பிட்றாங்க.
இந்த கிளீனர் லேடிக்கிட்ட ஆல்ரெடி இந்த கண்ணாடி போட்ட பொண்ணு காசு கொடுத்து ஹீரோயின் தான் அவளோட தங்கச்சியை தள்ளி விட்டா, அதனால தான் அபார்ஷன் ஆச்சுன்னு சொல்லியிருப்பா. எல்லாம் முடிஞ்ச பிறகு பேலன்ஸ் அமௌண்ட்டு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ அந்த லேடி வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரூம்குள்ளேருந்து ரொம்ப சத்தம் கேட்டுச்சு சண்டை போடுற மாதிரி. அதனால நான் டோர் ஓப்பன் பண்ணேன். அப்போது இவங்க தான் ப்ரெக்னென்ட்டான பொண்ணை பிடிச்சி கீழே தள்ளாங்க. அதில் அவங்களுக்கு ரொம்பவே ப்ளீட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அந்த டைம் இந்த லேடியை நான் பார்க்கவும் இல்லை, ரூம் டோர் ஓப்பன் ஆகவும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இல்லை நான் அன்றைக்கி ரூமில் தான் இருந்தேன், எல்லாத்தையுமே பார்த்தேன். இப்போ கூட பாருங்கள், அவங்க என்னை பார்த்து முறைக்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அந்த லேடி நான் விட்னஸாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் ஆனால் ஹீரோயினுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும். நீ உன்னோட பாயிண்டில் ஸ்ட்ராங்காக இரு அப்படின்னா அவளுக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும். அப்புறம் என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி மொத்தமாக ஜெயில் லெவல் அடைக்கணும்னு தான் நான் பிளான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு மிஸ்பு சொல்லிக்கிட்டு இருக்கா. சிஸ்டரும் ஹீரோயின் லாஸ்ட் வரைக்கும் ஜெயிலே கிடக்கணும், அப்போ தான் என் கோவம் தனியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அவளோட பாய் ஃப்ரெண்ட் வர, ஓ நாய் நல்ல ஒபிடியண்ட்டாகவே இருக்குது அப்படின்னு அவனை பார்த்து கமெண்ட் பண்ணுறா. அதுக்காக தான் நாயை கூடவே வச்சுருக்கேன் அப்படின்னு இவனும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு இதெல்லாம் கேட்டு கோவம் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். சூப்பு கொண்டு வந்து ஊட்டி விட்டா இது என்ன இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு மூஞ்சிலே துப்பி விட்டுடுறா. இதை வெளியே எடுத்துகிட்டு போ, நான் தனியாக இருக்கணும் அப்படின்னு அவனை திட்டி அனுப்ப, அவனையும் இப்போ பில்டிங் மேலே வந்துட்டு என்னையே நாயை விட கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க, இதெல்லாம் எனக்கு தேவைதான். நான் ஹீரோயின் கூட இருக்கும்போது ஹாப்பியாக இருந்தேன், இப்போ என்னை யாருமே ஒரு மனுஷனை கூட மதிக்க மாட்டாங்க அப்படின்னு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பா அவனோட ஆர்ஃபனேஜ்லேருந்து அவனுக்கு கால் வருது. அவன் ஒரு ஆர்ஃபனாக தான் வளர்ந்துருப்பான். ஸோ அந்த ஆர்ஃபனேஜ்லேருந்து கால் பண்ணி, உன்னோட திங்ஸ் இங்கே ஒன்று இருக்குது, அதை உன்கிட்ட கொடுக்குறதுக்காக தான் கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்ல, இப்போ அவனும் கிளம்பி போகிறான். அந்த பாக்ஸ்குள்ளே ஒரு ஃபோட்டோ இருக்குது, அது ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ. அதில் அவனுக்கு அப்பாவாக இருக்கிறது ஹீரோவோட அப்பா. அப்போது நான் லூ ஃபேமிலியோட வாரிசா, நான் ஹீரோவோட பிரதரா அப்படின்னு இவனுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதை காமிச்சு நான் அவங்க ஃபேமிலியில் போய் சேர்ந்தால் நானும் ரிச் ஆயிடலாம் அப்படின்னு அவன் பிளான் போடுறான். எங்கே ஹீரோ தாத்தாவை டேக்கர் பண்ணிகிட்டு இருப்பான். அப்பா அவனை கூப்பிட்டு வர, இவனை எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். நான் உங்ககிட்ட ஃபார்மலாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், இவன் உன்னோட பிரதர். 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பண்ண தப்பால் வந்தவன் தான் உன்னோட பிரதர். என்னை ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருங்க, என்னோட பிஸ்னஸை நீ 2 பேரும் தான் எடுத்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாங்க. ஹீரோக்கு இதில் செம கோவம். நான் இவனை தம்பி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், இவன் என் பிரதர் கிடையாது அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். இதில் உன் பிரதரோட தப்பு எதுவும் கிடையாது, நான் தான் மிஸ்டேக் பண்ணால் அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் அவன் இவ்வளோ நாள் ஆர்ஃபனேஜில் வளர்ந்துருக்கான், அதனால இனி அவன் நம்மளோட ஃபேமிலி மெம்பர், அவன் நம்ம கூட தான் இருப்பான் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஹீரோ அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் போகிறான். அவங்ககிட்டே நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்டால், நான் உங்ககிட்ட ஒரு டீல் பேச வேண்டியது இருக்குது. இதில் அந்த அபார்ஷனுக்கு ஹீரோயின் காரணம் இல்லைங்கிற ப்ரூஃப் இருக்குது. ஏன்னா சிஸ்டர் அவளை தான் கீழே விழுந்தா, அந்த வீடியோ கிளிப்பிங் இதில் இருக்குது. இது உனக்கு வேணுமா அப்படின்னு ஹீரோ கிட்ட டீல் பேசுகிறான். அவனும் அதுக்காக என்ன பண்ணணும், என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் டிவோர்ஸ் பண்ண சொன்னால் அது முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ உன்னோட கம்பெனி ரைட்ஸை விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் ஹீரோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். இதெல்லாம் அப்பா கேட்குற மாதிரி தான் பண்ணியிருப்பான். ஒரு பொண்ணுக்காக கம்பெனி ரைட்ஸை விட்டு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே அவங்களுக்கு செம கோவம் வந்து அடிச்சுட்டு, இனி கம்பெனி பக்கம் வந்துடாத, இனி உனக்கும் இந்த பிஸ்னஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு ஹீரோ திட்டி விட்டுறாங்க. அடுத்து ஹீரோயினை பார்க்க போகிறான். அவளோட மேட்ரு இப்போ சால்வ் ஆயிடுச்சுல, அதனால வா கிளம்பு, நான் உன்னை ஹோட்டல் ரூமில் போய் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அந்த கேஸ் மேட்ரால் ஹீரோயின் சுற்றிக்கிட்டே இருந்திருப்பான், அதனால அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்க முடியாது அப்படின்னு தான் அவன் நினச்சிட்டு இருந்திருப்பான். இப்போ எல்லாமே சார்ட் அவுட் ஆயிடுச்சு, உன் மேலே தப்புலன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு, அதனால நீ அதில் கலந்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ அவளை கூப்பிட்டு போகிறான். இது அந்த கண்ணாடி பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ கசின்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் மறுபடியும் வர போகிறான், எரிச்சலாக இருக்கு அவளை பார்க்கணுனாலே அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருப்பா. ஹீரோயின் அவளை சேம் ரூம் தானே, ஸோ பார்த்ததை என்ன பண்ணுறது, சிரிக்கிற மாதிரியே மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பா. என்னை பார்த்து ஷாக்கான மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், இல்லை சர்ப்ரைசிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்ல விதமாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருப்பா. அப்போது ஹீரோயினும், அன்னைக்கு எப்படியே அவன்கிட்ட உன்னோட ரூம் கார்டு போச்சு அப்படின்னு கேட்டால், நான் அன்றைக்கி கீழே போயிட்டு ரிட்டன் வரும்போது பார்க்கும்போது அந்த கார்டு மிஸ் ஆகிருந்தது, அதனால திரும்பவும் போய் ஸ்பேர் கீ தான் வாங்கிட்டு வந்தேன் ரூமுக்கு. அப்போ அவங்க 2 பேரும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த கீ எப்படி அவன் கையில் போச்சுன்னு தெரியாது அப்படின்னா அவளும் நடித்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பா. சரி நீ நடிக்க தானே செய்கிற அப்படின்னு ஹீரோயினுக்கும் அவன் மேலே இருந்த ட்ரஸ்ட் எல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் டே வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுற மீட்டிங் நடக்கும்ல, ஸோ அதுக்காக எல்லாம் போயிருக்காங்க. அப்போ வின்னர்ஸ் லிஸ்ட்டில் ஹீரோயின் ஃபஸ்ட்டு, அந்த கண்ணாடி போட்டு பொண்ணு தேர்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வேறு யாருக்கும் பிரச்சனை இருந்தால் சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அங்கே உள்ள கொஞ்சம் பொண்ணுங்க, இதெல்லாம் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸில் பண்ணுறீங்க, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஆளுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கிளைம் வைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, அவங்க ஒர்க்கை பார்த்து நாங்கள் எல்லாமே டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஒர்க்கை எங்ககிட்டையும் காமிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க.
ஆக்சுவலி இந்த காம்படிஷனில் ஒருத்தவங்க ஒர்க்கை மற்றவங்க கிட்ட டிஸ்ப்ளே பண்ணி காமிக்க மாட்டாங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் அவங்களோட ஓன் ஒர்க்கை அவங்க யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. டிஸ்ப்ளே பண்ணுறது அவங்களோட மோட்டிவ் கிடையாது. யாருக்கு டேலண்ட் இருக்கோ அவங்களுக்கு தான் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரையும் கூப்பிட்டுருப்பாங்க. இப்போ ஹீரோயின் ஒர்க்கை காமிக்க சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறதுனால ஹீரோயினும் பரவாயில்ல டிஸ்ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறா. அந்த டைம் டிஸ்ப்ளே பண்ணுற ஒர்க் நல்லா தான் இருக்கும். இந்த கண்ணாடி போட்டு பொண்ணு அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஸோ இப்போ எந்திரிச்சு இது காப்பி ஒர்க் அப்படின்னு சொல்கிறா. இதை எப்படி நீ சொல்கிற? இதில் ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் நானாக போட்டது, நானாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை ரெடி பண்ணேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ண விடாமல் அவளை டைவர்ட் பண்ணுறதுக்காக அந்த கண்ணாடி பொண்ணு, உனக்கு ஹீரோவோட நிலைமை என்னாச்சுன்னு தெரியுமா? ஹீரோ லூ குரூப்பை விட்டு விரட்டிட்டாங்க, எல்லாம் ஒன்றா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதை கேட்டு ஹீரோயினும் ஹீரோக்கு என்னாச்சு அப்படின்னு அவனை தேடி ஓடுறா. ஹீரோயின் ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் போனதுனால அந்த ப்ரைஸ் மேட்ரையும் ஹோல்டனில் போடுறாங்க. ஹீரோயின் இப்போ ஹீரோ தான் தேடி வந்திருப்பான். ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தா அங்கே அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் உட்காந்துட்டு இருக்கான். நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால், நான் இனி மிஸ்டர் லீ கிடையாது, மிஸ்டர் லூ, நான் உன்னோட ஹாஃப் பிரதரா அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ எங்க அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு இந்த மேட்ரே தெரியாதா? இனி நான் தான் இந்த கம்பெனியோட பாஸ். உன் ஹஸ்பண்டு எப்போவும் இந்த கம்பெனியை விட்டு அடிச்சு வரட்டியாச்சு. உன்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு தெரில. உனக்காக அவன் இந்த கம்பெனியே கிவ் அப் பண்ணிட்டான். அதே மாதிரி எனக்கும் உனக்கு பிடிச்சிருக்கு. அதனால நீ இந்த லூ ஃபேமிலியோட மருமகளாக இருக்கணும்னு தானே ஆசைப்பட்ட. என்ன அக்செப்ட் பண்ணிக்கோ, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்ல, எப்போவுமே உன்னை மாதிரி ஒரு லூஸு ஹீரோ ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு போகிறா. நீ இதை சீக்கிரமே ரெக்ரெட் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி இவனும் இங்கேருந்து பேசிக்கிட்டு இருப்பான். ஹீரோவை தேடி போகும்போது அங்கே அவன் டெலிவரி வேலையை பார்த்துட்டு இருக்கான். அதை அவனுக்கு ஒழுங்காக பண்ண தரலன்னு வேறு திட்டு வாங்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அதை பார்த்து கஷ்டமாக இருக்கு. அவங்ககிட்ட போயிட்டு, இதெல்லாம் நீ எனக்காக பண்ணணுமா? நம்ம 2 பேரும் பண்ணிக்கிறது கான்ட்ராக்ட் மேரேஜ், ஸோ நம்ம டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோ முடியாது, நான் டிவோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் அந்தளவுக்கு ஒர்த் கிடையாது, எனக்காக நீ இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு ஹீரோயின் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்போ நமக்குள்ள லவ் இல்லைன்னு நினைக்கியா அப்படின்னு ஹீரோ கேட்டால், அதுக்கும் ஹீரோயின், உன்னோட லெவல் வேறு என்னோட லெவல் வேறு, ஸோ எனக்காக நீ இதை பண்ணாத, இது ஒர்த்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இல்லை, இது எல்லாமே ஒர்த்து தான், நான் லேட்டாக சொல்லலாம், பட் இதான் என்னோடய ஃபீலிங்ஸ், ஐ லவ் யூ. நீ ஒரு சின்ன வயசு பையனுக்கு ஹோப் கொடுத்த ஞாபகம் இருக்கா அப்படின்னு அந்த இன்சிடெண்ட்டை சொல்ல, ஹீரோனுக்கும் அது ஞாபகம் இருக்குது. அப்போ அந்த சின்ன பையன் நீயா அப்படின்னு கேட்டால் ஹீரோவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் காரில் இருந்துட்டு சிஸ்டர் கேட்டுட்ருப்பா. எனக்கு குழந்த போச்சு, என் வாழ்க்கையே போச்சு, ஆனால் இவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்களா இன்னும் ஹீரோயின் மேலே காரை ஏற்றி கொள்ளணும்னு போவா. அப்போது ஹீரோ அவளை தட்டி விட்டதுனால ஹீரோ காயம்பட்டுருது. அவனே இப்போ ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. டாக்டரும் அவனுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஏன் அதே போலீஸ் ஆஃபீஸர் தான் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சிஸ்டரோட கண்டிஷன் கேட்கும்போது அவங்க இன்னும் கோமாக இருக்காங்க. அவங்க கண்ணு முழிச்சதும் மர்டர் கேஸில் அவங்க உள்ளே தள்ளிடுவோம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவள் இந்த அளவுக்கு போவான்னு நினைக்கல அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் சேடாக தான் இருக்கும். சி, சிஸ்டர் இப்போ கண்ணு முழிச்சிட்டா, நான் காரை ஏற்றிட்டேன், இதனால எனக்கு எதுவும் பிரச்சனை வருமா? இப்போ தான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் லூ குரூப்போட பாஸ் ஆகிட்டான்ல, அவங்ககிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணால் அவன் என்ன ஹெல்ப் பண்ணாதான் நான் இதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு அவள் திங்க் பண்ணிகிட்டு இருப்பாள். அப்போ அவனும் அங்கே வர, நீ தான் என்னை இந்த மேட்லேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு அவன்கிட்ட ஹெல்ப் கேட்குறா. நான் உன் கூட இருக்கும்போது என்ன ஒரு அடிமையை விட மோசமாக நடத்தினேன், இப்போ என்ன சடனாக என்னோட ஹெல்ப் எல்லாம் கேட்குற அப்படின்னு அவனும் கொஞ்சம் சீனை போடுவான். நீ என்னை விட்டு போன பிறகு தான் நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சிச்சு, நான் உண்மையாகவே உன்னை லைக் பண்ணுறேன் அப்படின்லாம் அவள் வசனம் பேசிகிட்டு இருப்பான். இதெல்லாம் எனக்கு பத்தாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணால் நீ எனக்காக என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டால் அவளுக்கும் அந்த மேட்ரு புரிஞ்சிருச்சு. சரி ஓகே, நான் உனக்காக ஹீரோ கொள்கிறேன் அப்படின்னு சொல்ல அவனும் அந்த டீலுக்கு ஓகே சொல்கிறான். ஏன்னா ஹீரோ செத்துட்டானா அந்த ப்ராப்பர்ட்டியில் யாருக்குமே ஓனர்ஷிப் வராது, ஆட்டோமேட்டிக்காக அது இவனுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறதுனால 2 பேரும் இந்த மாதிரி டீல் பேசிகிட்டு இருப்பாங்க. பின்னாடி இருந்து இப்போ போலீஸ் ஆஃபீஸரும் வராங்க. இவங்க பேசின எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டோம், அதனால நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்கன்னு தெரியுதா? நான் லூ குரூப்போட பாஸ் அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை கொஞ்சம் பாருங்கள் தம்பி அப்படின்னு அவன் கையில் கொடுக்குறாங்க. அதை பார்க்கும்போது அதில் ஹீரோட அப்பாவுக்கும் இவனுக்கும் எந்த பிளட் ரிலேஷன்ஷிப்பும் இல்லைங்கிறது தெரியுது. இல்லை இல்லை, இந்த ரிப்போர்ட் தப்பா இருக்கு, நான் தான் லூ ஃபேமிலியோட யங் மாஸ்டர் அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இங்கே ஹாஸ்பிட்டலில் ஹீரோ டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பா அம்மாவும் அவனை பார்க்க வராங்க. சத்தம் கேட்டதும் ஹீரோ தான் கண்ணு முடிச்சிட்டான் அப்படின்னு பார்த்தா ஆன்ட்டி வந்து நிற்கிறாங்க. நீ 3 நாளாக என் பையனை தூங்காமல் உட்காந்து பார்த்துட்ருக்க, ஸோ நீ கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு ஆன்ட்டி சொல்கிறாங்க. இல்லை ஆன்ட்டி, அவன் கண்ணு முடிச்ச பிறகு நான் போகிறேனே அப்படின்னு அவளும் போக மனசு இல்லாமல் இருக்கா. எனக்கு தெரியுது உன்னோட கன்சர்ன், நீ சின்சியராக இருக்க, உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது, அவன் கண்ணு முடிச்சதை நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், நீ போய் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு ஆன்ட்டி சொல்லிகிட்டு இருக்காங்க.
இதெல்லாம் உங்களால தான் நடந்துச்சு. என் பையனை வீட்டை விட்டு விரட்டுனது நீங்கள் தானே, அதனால இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அவங்களுக்கும் திட்டு விழுது. இப்போ ஹீரோயினை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவன் கண்ணு முழிச்சாலும் நான் உங்கள் 2 பேரையும் பிரேக்கப் பண்ண சொல்ல மாட்டேன். உன்னை எங்கள் வீட்டு மருமகள்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். உன்னோட சின்சியர் ஃபீலிங் எனக்கு புரியுது. நீ அவனை நல்லா பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி அவளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஹீரோயினும் தேங்க்ஸ் ஆன்ட்டின்னு சொன்னா, என்ன ஆன்ட்டின்னு சொல்கிற, அம்மான்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. சரி மாம் அப்படின்னு அவ சொல்லும்போது, இப்போ மறுபடியும் மாம்னு இன்னொரு சத்தம் கேட்குது. அங்கே மிஸ் பூவும் வந்து நிற்கிறா. இவ்வளோ நாள் அவள் பார்த்தது போதும், இனி நான் ஹீரோவை பார்த்துக்கிறேன், நான் தானே அவனை ஃப்யூச்சரில் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து பேசுகிறா. இந்த மேட்டரில் நான் தான் உங்கள்கிட்ட சாரி கேட்கணும். இனி இந்த மேரேஜ் நடக்காது. ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. அப்புறம் தாத்தாவும் கண்ணு முழிச்சிட்டாங்க. அவங்க கண்ணு முழிச்சதுன்னு சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு தான். அதனால இனி நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி சொல்கிறாங்க. ஐயோ, தாத்தா கண்ணு முழிச்சிட்டாரா அப்படின்னு இவளுக்கு ஒரே ஷாக்கு. ஆமாம், இன்னைக்கு காலையில் தான் கண்ணு முழிச்சாங்க. நான் இனி உன்னை என் பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. இவ மைண்டு ஃபுல்லாக தாத்தா கண்ணு முழிச்சு உண்மையை சொல்கிறதுக்குள்ளே தாத்தாவோட கதையை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. ஸோ தாத்தாவோட வார்டுக்கு போகிறா. அங்கே போய் தாத்தான்னு கூப்பிட்டா சத்தம் இல்லை. இதான் கரெக்டான சான்ஸு, விச ஊசியை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு இன்ஜெக்ட் பண்ண போகும்போது தாத்தா முழிச்சிடுறாங்க. இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, தாத்தா நீங்கள் கண்ணு முழிச்சிட்டிங்களா, நீங்கள் நீ கீழே விழுந்தீங்களா, எப்படி விழுந்தீங்க அப்படின்னு அவள் கேட்டு பார்க்குறா. தாத்தா, நான் இங்கே கீழே விழுந்தேன், நீ தானே என்ன தள்ளிவிட்ட அப்படின்னு சொன்னதும், அடப்பாவே உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா, அப்போ நீ உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு அவரை கொல்லான்னு ட்ரை பண்ணுறா. அது எல்லாமே ப்ரீ பிளான் தான் போல். ஸோ போலீஸும் உள்ள வந்து நீங்கள் பேசின எல்லாமே கேட்டோம் அப்படின்னு அவளை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆன்ட்டிக்கு இந்த மேட்ரு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. நான் உன்னை இந்த மாதிரி இருப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு ஆன்ட்டியும் டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. நான் ஃபேமிலியோட பொண்ணு, என்னை எல்லாரும் ட்ராப்பில் மாட்ட வச்சுட்டீங்களே, இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோயின் தான். உங்கள் எல்லாரையுமே நான் கொல்றேன் அப்படின்னு அவள் கோவத்தில் கத்திட்டு போகிறா. இங்கே ஹீரோயின் அவனோட கையை பிடிச்சிட்டு, சீக்கிரம் மூடிடா, நீ முழிச்சு வந்து என்ன கேட்டாலும் நான் உனக்காக நோ சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கன்ஃபார்ம் தானே அப்படின்னு இன்னொரு வாய்ஸ் கேட்குது. பார்த்தா ஹீரோ கண்ணு முழிச்சிட்டான். என்கிட்ட ஒரே டிவோர்ஸ் கேட்டுட்டே இருந்தேன், இப்போ என்னடானா 3 நாளாக ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து என்னை டேக்கர் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அப்போ உனக்கு இன்னும் டிவோர்ஸ் வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ டீஸ் பண்ணுறான். ஹீரோயின் ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறான். சரி ஓகே, நம்ம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறது கேட்டதும், ஏண்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பார்க்க, ஆமாம் நான் திரும்ப உங்கள்கிட்ட மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், அதுக்காக தான் அப்படின்ட்டு ரிங் எடுத்து காமிக்கிறான். இது என்ன ப்ரப்போசல், ஹாஸ்பிட்டல் பெட்லேருந்து ப்ரப்போஸ் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது தம்பி அப்படின்னு ஹீரோயின் ஃபன்னியாக சொல்கிறதோட இந்த ட்ராமா எண்ட் ஆகுது. ஸோ ஹாப்பி எண்டிங்கோட 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஃபேமிலிலேயே அவங்களோட ரிலேஷன்ஷிப் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சதை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளோட செகண்ட் சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் அதையும் பண்ணிக்கோங்க. லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. See you all in next video. Thanks for watching.